لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولقد يسرنا القرآن للذكر. وقال النبي صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்கும் இறை நேசத்திற்கு முறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 27 நாட்களாக மிக சிறப்பான முறையில் நீங்கள் மார்க்கத்தினுடைய விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவாவோடு துவாவோடு வருகை தந்திருக்கிறீர்கள். வருகை தந்தீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை ஈருலகும் சிறப்பாக்கி தந்திருவானாக. இதற்கு எல்லா வகையிலும் ஏற்பாடுகள் நடத்திய நிர்வாகிகள், முத்தவல்லி சாப் இடையிலே உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட தங்களுடைய பணிகளை மிகவும் தொய்வின்றி செயல்பட்ட முத்தவல்லி அவர்களுக்கும், தலைவர், செயலாளர் மற்றும் உதவி தலைவர், உதவி செயலாளர், நிர்வாகிகள் எல்லோருமே மிக அதிகமான பங்கெடுத்துக் கொண்டார்கள். அதனை குறிப்பா நாசராஜியார் அவர்களும் முகமது இஸ்மாயில் ஆஜி அவர்களும் நம்மை அழைத்து வருகிற பொறுப்பை ஏற்று மிகவும் அற்புதமாக செயல்படுத்தினார்கள். அல்லாஹ் இந்த நிர்வாகிகள் அத்தனை பேர்களுக்கும் எல்லா வகையான வளத்தையும் நலத்தையும் தந்தருள்வார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமலான் மாதத்திலே குர்ஆனை இறக்கி, அதுவும் லைலத்துல் கத்ரிலே குர்ஆனை இறக்கி, ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், குர்ஆனுக்குள் என்ன இருக்கிறது, குர்ஆனுக்குள் என்ன இருக்கிறது, அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், இதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏதோ வந்தோம், 4 விஷயங்களை கேட்டோம், சென்று விட்டோம் என்று இல்லாமல், செவிட நோய் விசாரிக்க போனா அந்த கதையை நம்ம கதை ஆயிடக்கூடாது. பக்கத்து வீட்டுல கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவரை போய் விசாரிச்சுட்டு வரலாம். இவனுக்கு தான் காது கேட்காதே, இவனே ஒரு கெஸ்ட் பண்ணிக்கிட்டான். போவோம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம், சலாம் சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாரு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம், நல்லா இருக்கேன்னு சொல்லுவாரு. என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க, அதையே சாப்பிடுங்க, எந்த டாக்டர்கிட்ட பார்க்குறீங்க அந்த டாக்டர்கிட்டயே பாருங்க என்று எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்துடலாம் என்று எண்ணிக்கொண்டு இரவு ஒரு 3-4 மணிக்கு, பகல்ல ஒரு 3-4 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது போறான் நோய் விசாரிக்கிறது. அவன் நல்லா தூங்குறாரு. கதவை தட்டி, காது கேட்காதவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் சத்தமா பேசுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னோன்னு தூங்கிட்டு இருந்த ஆள் எழுந்து உட்கார்ந்த உடனே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். எப்படி இருக்கீங்க? செத்து பொழைச்சிட்டு இருக்கேன் பாவி. இந்த நேரத்தில் கழுத்து இருக்க வந்திருக்கான். உடனே சொன்னா அதுவும் தெரியல, அதுவும் தெரியல. எந்த டாக்டர்கிட்ட பாக்குறீங்க? இருந்த கோபத்துல மலக்குள் மௌத்திட்ட பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் தான் இந்த ஊர்ல நல்ல டாக்டர், அவரிடத்திலேயே பாருங்க. டாக்டர் அடிக்கடி மாத்த வேண்டாம். என்ன மாத்திரை சாப்பிடுறது? இந்த நேரத்துல தொல்லப்படுத்துறாங்க. மருந்து
சாப்பிட்டு இருக்கேன். நல்ல மருந்து எல்லா கடையிலும் கிடைக்குதா? அதனால அந்த மருந்தை விடாம டாக்டர் சொன்ன மாதிரி விடாம சாப்பிடுங்க. சொன்னது ஒன்று, நடந்தது ஒன்று. இதை போன்றுதான் வாழ்க்கையிலே என்ன கேட்டோமோ அதை அமல் செய்ய வேண்டும். ஏதோ கேட்டோம் பள்ளி வரை, அதற்கு பிறகு நாம் வெளியே செல்லுகிற பொழுது அத்தனையும் மறந்துவிட்டு சென்றோம் என்ற நிலை இருக்கக்கூடாது. கேட்ட விஷயங்களை மனதிலே பதிய வைத்து வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு நாம் கேட்போம். அந்த விஷயங்களை கொண்டு அமல் செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கியிருப்பார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 4 விஷயங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். உலகத்தில் யாருக்கும் அதை கொடுக்கவில்லை. 4 விஷயங்கள் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதில் முதலாவது படைத்தல் என்பது அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் உள்ளது. உலகத்தில் யாரும் எதையும் படைக்க முடியாது. படைத்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? யாராவது எதையாவது படைக்க முடியுமா? என்னால் ஒரு மாட்டை படைக்க முடியும், என்னால் ஒரு ஆட்டை படைக்க முடியும், என்னால் ஒரு ஒட்டகத்தை படைக்க முடியும், என்னால் ஒரு சிங்கத்தை படைக்க முடியும். இல்லை இல்லை, என்னால் ஒரு எறும்பை படைக்க முடியும். உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. படைப்பு இறைவனுக்கு சொந்தமானது. கடலிலே மட்டும் 20 லட்சம் இனங்கள், 1 2 அல்ல, 20 லட்சம் இனங்கள். எத்தனை திமிங்கலங்கள் இருக்கிறதோ எல்லாம் ஓர் இனம், எத்தனை முதலைகள் இருக்கிறதோ எல்லாம் ஓர் இனம், எத்தனை சுறா இருக்கிறதோ எல்லாம் ஓர் இனம். கடலிலே மட்டும் 20 லட்சம் இனங்கள், தாவரங்களாக 16 லட்சம் இனங்கள், விலங்குகளாக, புழுப்பூச்சிகளாக, கால்நடைகளாக 2 லட்சம் இனங்களை படைத்த அல்லாஹ் இத்தனையிலும் சிறந்தவனாக மனிதனை படைத்திருக்கிறார். மனுஷன் தான் சிறந்தவன். இதுல 4 சத்தியம் வேறு போட்டு சொல்லுகிறான் அல்லாஹ். வத்தீன் வஸைத்தூன் வதூர் சீனீன் வஹாதல் பலதில் அமீன் லகத் خلقنا الانسان في احسن تقويم. அத்தியின் மீது சத்தியமாக, ஒளிவ மரத்தின் மீது சத்தியமாக, தூர்சீன மலையின் மீது சத்தியமாக, நம்பிக்கைக்குரிய ஊராக இருக்கிற மக்காவின் மீது சத்தியமாக, மனிதனை அழகாக, அற்புதமாக, எளிதான தோற்றத்திலே நான் படைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். ரொம்ப அழகா படைச்சிருக்கிறான். ஆடு மாடுகளை போல அல்லாஹ் தஆலா ருக்கூல படைக்கல, நல்ல நேரா இவை எப்படி வேண்டுமானாலும் உருவாகிற அமைப்பிலே ரப்புல் ஆலமீன் படைத்து கொடுத்திருக்கிறான். படைப்பு எனக்கு சொந்தம். அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா ரொம்ப அழகாக கேட்பான். அல் குர்ஆனை ஓதுங்கள், படியுங்கள், தர்ஜுமாவை பாருங்கள். சில இடங்கள் அல்லாஹ் மெய்சிலிருக்க வைத்து விடுவான். அதுல ஒரு இடம் 4 விஷயத்தை சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருவான். அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாலிஹூன். ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விவசாயியா, நான் விவசாயியா? யார் விவசாயி என்று அல்லாஹ் கேட்கிறான். யாரப்பா விவசாயி? நீங்களா நானா? வானம் எனக்கு சொந்தம், பூமி எனக்கு சொந்தம், சூரியன் எனக்கு சொந்தம், சந்திரன் எனக்கு சொந்தம், மரம் எனக்கு சொந்தம், கலப்பைக்கான மரம் எனக்கு சொந்தம், மாடு எனக்கு சொந்தம், விதை எனக்கு சொந்தம். என் பூமியிலே என் விதைகளை தூவிவிட்டு வீட்டிலே போய் படுத்துக் கொள்கிறீர்கள், வீட்டிலே படுத்துக் கொள்கிறீர்கள், விதை போட்டாச்சு என்று சொல்லிவிடுகிறீர்கள். சும்மா ஷக்கத்தின் ஷக்கா, குர்ஆன் சொல்கிறது, சும்மா ஷக்கத்தின் ஷக்கா ஃபஅம்பத்னா ஃபிஹா ஹப்பௌ வஇனபௌ வகதுபௌ வஸைத்தூன வநக்லா. ஊசிகளை விட பூமியை பிளக்க வைத்து, பூமியை பிளக்க வைத்து, இவர் விதையை போட்டு போய் தூங்கிடுவாரு. பூமியை பிளக்க வைத்து ஊசிகளை விட சிறிய அரும்புகளை உருவாக்கி செடியாக, காயாக, கனியாக நான் கொடுக்கிறேனா அல்லது நீங்கள் செய்கிறீர்களா? யார் விவசாயி என்று அல்லாஹ் கேட்கிறான். யார் விவசாயி? உனக்காக நான் பாடுபடுகிறேன். என்றைக்காவது நான் சூரியனை தடுத்து நிறுத்தி இருக்கிறேனா? என்றைக்காவது இரவு வராமல் நான் தடுத்து நிறுத்தி இருக்கிறேனா? உனக்காக அத்தனை சுழற்சிகளையும் செய்து விவசாயம் செய்து கொடுப்பவன் நான். படைப்பு அத்தனையும் எனக்குத்தான் சொந்தம். இவ்வளவு சிறந்த படைப்புக்கு சொந்தக்காரர் ரப்புல் ஆலமீன் நம்மை சிறப்பாக்கி வெளியே ஒரு ஆட்சி, உள்ளே ஒரு ஆட்சி. இந்த ஆட்சிக்கு மூளைதான் முதலமைச்சர், இதயம் உள்துறை, கால்கள் போக்குவரத்து, காது சட்டத்துறை, வயிறு உணவு விநியோகம் என்று எல்லா துறைகளையும் ரப்புல் ஆலமீன் உடலுக்குள்ளேயே வைத்திருக்கிறார். வெளியே ஒரு ஆட்சி நடக்கிறது, உள்ளே ஒரு ஆட்சி. இது உள்ளாட்சி. வெளியே பல சின்னங்கள், மலைகள், ஆறுகள், அருவிகள், ஓடைகள். இங்கேயும் பல சின்னங்கள், எலும்பு மலைகள், மயிர்காடுகள், சிறுநீர் அருவிகள், சிறகடித்து பறக்கிற எண்ண பறவைகள்.
எத்தனை சின்னங்கள், எத்தனை சின்னங்கள்! என்ன அழகாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான், என்ன அற்புதமாக ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்திருக்கிறான். இவனுடைய சிந்தனை எவ்வளவு விரிந்து பரந்த சிந்தனை கொண்டவனாக இருக்கிறான். உலகத்தையே தன் கைக்குள்ளே வைத்துக் கொண்டு இங்கிருந்து போன தட்டி அமெரிக்காவுக்கு பேசுறான், ஆஸ்திரேலியாவுக்கு பேசுறான். உலகத்தையே சுருக்கி ரப்புல் ஆலமீன் கொடுத்து விட்டானே, என்ன அழகான படைப்பு திறன் இறைவனுக்கு. படைத்த ரப்பு அடுத்து ஒன்றை சொல்லுகிறான், சவ்வா, செவ்வையாக படைத்தல் எனக்கு மட்டும் சொந்தம் என்கிறார். அல்லாஹ்வின் படைப்பில் ஃபெயிலியர் கிடையாது. அல்லாஹ் எங்கேயாவது ஃபெயில் ஆக்கியிருக்கானே? இறைவனுடைய படைப்பில் இத்தனை லட்சம் படைப்புகளில் ஃபெயிலியர் உண்டா? யாரெல்லாம் நீங்க கழுதையை படைச்ச கேட்க முடியுமா? யாரெல்லாம் நீ ஏன் ஒருவருக்கு சந்தேகம், ரப்புல் ஆலமீனே நீ ஏன் நஜீஸை உருட்டுகிற வண்டை படைத்தாய்? நீ ஏன் நஜீஸை உருட்டுகிற வண்டை படைத்தாய்? கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நஜீஸை மண்ணோடு மண்ணை சேர்த்து உருட்டிட்டு போக ஒரு வண்டு. இன்றைக்கு அந்த வண்டின் மூலமாக கேன்சருக்கு மருந்து இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார். அல்லாஹ்வினுடைய படைப்பு எதுவுமே வீணில்லை. எந்த படைப்பையும் ரப்புல் ஆலமீன் வீணாக படைக்கவில்லை. செம்மையாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதனை மிகச் செவ்வையாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். எல்லா செவ்வை என்றால் மனிதனை மிகச் செவ்வையாக படைத்திருக்கிறார். 6வது அறிவு இவனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான், உலகத்தில் வேற யாருக்குமே கொடுக்கல. 6வது அறிவுனால என்ன பிரயோஜனம் தெரியுங்களா? 6 பெரும் பிரச்சனைகளை இவன் தீர்த்துக் கொள்கிறான். 6வது அறிவுனால 6 பெரும் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்கிறான். அதுல முதல் பிரச்சனை கல்வி பிரச்சனை. உலகத்துல எதுக்கு மாதிரி ஏதாவது ஒரு மிருகத்திற்கு கல்வி பிரச்சனை வந்திருக்கா? ஒரு மாடு கவலைப்பட்டு நின்றது, இன்னொரு மாடு வந்தது, ஏன் கவலைப்படுகிறாய் என்று கேட்க, என் கண்ணுக்குட்டியை எல்கேஜி யூகேஜியில் சேர்க்கணும், எங்க சேர்க்கலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்று மாடு கவலைப்பட்டதுண்டா? சமச்சீர் கொடுப்பதா அல்லது வேறு எதுலையாவது சேர்க்கிறதா என்ற கவலை அந்த மாடுகளுக்கு உண்டா? அந்த பிரச்சனை இல்லை. ஆடை பிரச்சனை ஆடுகளுக்கு உண்டா? பெருநாள் வரப்போகிறது, போத்தீஸ் செல்லலாமா, ஸ்ரீதேவி செல்லலாமா, சென்னை சில்க் செல்லலாமா, கணபதி செல்லலாமா, எங்கே போகலாம் என்று ஆடுகள் கூட்டம் கூட்டமாக கூட்டம் போட்டு பேசிய பிரச்சனைகள் உண்டா? அந்த பிரச்சனை அவைகளுக்கு கிடையாது. உறையுள் பிரச்சனை, வீடு கட்டுவது, எப்படி வீட்டை கட்டுவது, அந்த வீட்டுக்கு கிரைனைட் போடுவதா, மார்பிள் போடுவதா, மொசைக் போடுவதா, என்ன மாடல் அமைப்பது, கிச்சன் எப்படி இருப்பது, பெட்ரூம் எந்த சைஸில் இருப்பது, பாத்ரூம் எங்கே இருப்பது, அட்டாச்சா தனியா, அத்தனை பிரச்சனைகளும் இவனுக்கு மட்டும் சொந்தம், உலகத்தில் யாருக்கும் இல்லை. வேலை வாய்ப்பு பிரச்சனை, வேப்ப மரம்லாம் ஒன்னா போய் கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னால் நின்றதுண்டா? எங்களுக்கு வேலை கிடைக்கிற வரை நாங்கள் போராடுவோம், உண்ணாவிரதம் தொடர்ந்து போராடுவோம் என்று வேப்பமரங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து போர்க்கொடி தூக்கியது உண்டா? அந்த பிரச்சனை உலகத்தில் அவைகளுக்கு கிடையாது. வரன் தேடுகிற பிரச்சனை, நல்ல மணமகன் நல்ல மணமகளை தேடுகிற பிரச்சனை உலகத்தில் எதற்கும் கிடையாது, இவனுக்கு மட்டும் சொந்தம். சில பேர் 400 பேர் 500 பொண்ணெல்லாம் பார்த்தாலும் உண்டு. கஜினி முகமது பிச்சை எடுக்கணும், ஒவ்வொரு இடமா போக வேண்டியது, ஏற வேண்டியது, இறங்க வேண்டியது, மூக்கு சரியில்லைன்னு வந்துட வேண்டியது, இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது, எல்லாம் நல்லா இருக்கு, கால் மட்டும் கொஞ்சம் வளைஞ்சு நடக்கிற மாதிரி இருக்கு, வந்துட வேண்டியது, இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது. அங்க போனதுக்கு பின்னாடி பல்லு, ஒரு பல்லு சொத்தையா இருக்கு, பல்லுன்றதா சொத்தை இருக்கத்தான் செய்யும், ஒரு பல்லு சொத்தையா இருக்கு, வாயை திறந்து பார்த்துருக்கா, ஒரு பல்லு சொத்தையா இருக்கு, அதனால திரும்பி வந்துடலாம் வர வேண்டியது, இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது, எல்லாம் நல்லா தான் இருக்கு, பொண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு, அவங்க அம்மா சரியில்லை, அவங்க அம்மாவையா கட்ட போறேன், அவங்க அம்மா சரியில்லைன்னு வந்துட வேண்டியது. இப்படியே சொல்லுகிற சமுதாயம் இருக்கிறதே. வரன் தேடுகிற பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்த, உலகத்தில் வேறு யாருக்கும் சொல்லவில்லை. பணம் தேடுகிற பிரச்சனை, மின்னல் ஹபீப், அது படுத்துற பாடு இருக்கிறதே மாஷா அல்லா. இங்கிருந்து ஜப்பானுக்கு போன்னு சொல்லும் சில பேர்களை, சிலர் சைனாவுக்கு போன்னு சொல்லும், சிலர் அமெரிக்கா போன்னு சொல்லும், சிலர் உள்ளூருக்குள்ளே வச்சிருக்கோம். இந்த பணம் தேடுகிற வரன் தேடுகிற பிரச்சனையை போன்று பணம் தேடுகிற பிரச்சனை இவனுக்கு மட்டும் சொந்தம், உலகத்தில் வேறு யாருக்கும் சொந்தமே கிடையாது. எந்த காக்காய்களாவது இந்தியன் பேங்க்ல உட்கார்ந்து இருக்கா, நாங்க செக் போட்டு கொடுத்து பணம் வாங்கிட்டு போலான்னு இருக்கிறோம் என்று அந்த பிரச்சனை உலகத்தில்
மனிதனுக்கு மட்டும் சொந்தம். 6 பெரும் பிரச்சனைகளை இவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க 6வது அறிவு, அந்த அறிவு எங்க இருக்குன்னே இவனுக்கு தெரியாது. மனிதனுடைய உடலுக்குள்ளே ரப்புல் ஆலமீன் இணைத்திருக்கிற இந்த 6வது அறிவை வைத்து இவன் தீர்த்துக் கொள்கிறான். எங்கே கல்வியை கொடுப்பது, எப்படி ஆடையை உருவாக்குவது, உடுத்திக் கொள்வது, வீட்டை எப்படி கட்டுவது, வேலை வாய்ப்பை எப்படி தேடிக்கொள்வது, வரன் எப்படி தேடுவது, பணம் எப்படி தேடுவது, அத்தனை பிரச்சனைகளையும் இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு அறிவு, ஒரு சின்ன அறிவு, 6வது அறிவை வைத்து தீர்த்துக் கொள்கிறான். என்ன அழகான அமைப்பு ரப்புல் ஆலமீன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். 3வதாக அல்லாஹ் சொல்லுவான், நிர்ணயம் இறைவனுக்கு மட்டும் சொந்தமானது. ஒவ்வொருவருக்கும் ஒரு நிர்ணயத்தை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். இத்தனை வருஷம் வாழ்வார், இத்தனை வருஷம் வாழ்வார், இத்தனை வருஷம் இருப்பாரு, பிறகு மூத்தா போயிடுவார். நிர்ணயம் உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும். அதுல மனுஷனுக்கு மிகச் சிறந்த நிர்ணயத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, நல்லதை சாப்பிடுங்கள், நல்லமல் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லும் போதே சொல்றான், நல்லதை மட்டும் சாப்பிடு, கெட்ட ஐட்டம் உனக்கு அறவே ஒத்து வராது. எப்படி அற்புதமான ஐட்டம் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அந்த ரோலர், அதுக்குள்ள சிக்கன், அதுக்குள்ள என்னென்னமோ போட்டு எவ்வளவு அற்புதமான, எங்கேயோ இருந்து புடிச்சு கொண்டு வந்து நல்லதை மட்டும் சாப்பிடு, ஆனா நல்லமல் செய்ய வேண்டும். அற்புதமான அமைப்பு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். வாழைப்பழ தோல் உனக்கு ஒத்து வராதுப்பா, உள்ள இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிடு, தோலுக்கு இன்னொரு இனம் இருக்கிறது. என்ன அழகான நிர்ணயம்! பலாப்பழம், அதனுடைய தோல், சக்கை, இதெல்லாம் உனக்கு ஒத்து வராது, உள்ள இருக்கிற பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்குள், ஆடுகளும் மாடுகளும் இருக்கிறது, அதை அவைகள் சாப்பிடட்டும். என்ன அழகான நிர்ணயம்! இதனால்தான் நம்முடைய மதியை வைத்து, நம்முடைய அறிவை வைத்து அல்லாஹ்வினுடைய விதியை வெல்ல முடியாது. அல்லாஹ்வினுடைய நிர்ணயத்தை நம்முடைய அறிவாற்றலை வைத்து வெல்ல முடியுமா? ஒருவன் சொன்னானாம், என்னுடைய அறிவை வைத்து, என்னுடைய அறிவை வைத்து என் விதியை வெல்லுவேன். ஒரு இறைநேசரிடத்திலே வாதம் பண்ண அவர் சொன்னார், அப்படியானால் நாளைக்கு நீ கண்டிப்பாக பாயாசம் சாப்பிடுவாய். பாயாசம், இது ஒரு பெரிய மேட்டரா? நான் நாளை பாயாசம் சாப்பிட மாட்டேன். நாட்டிலும் வீட்டிலும் இருந்தால் தானே பாயாசம் கிடைக்கும். காட்டுக்கு போறனா போயிட்டான். காட்டிலே சென்று ஒரு மரத்தடியிலே அமர்ந்திருக்கிறான். ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. அங்கே இறங்கினார்கள். சட்டி முட்டியெல்லாம் வச்சு சாப்பாடாக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில பாயாசத்தை வச்சுட்டான். இவனுக்கு பகீர்னு அடிக்குது. வீட்டில் இருந்தா பாயாசம் கொடுப்பாங்கன்னு காட்டுக்கு வந்தா பாயாசம் சமைச்சிட்டு இருக்கானுங்களே, சரி நம்ம மரத்தினுடைய உச்சியில் ஏறி உட்கார்ந்துடலாம், யாருக்குமே தெரியாத அமைப்பில் என்று மரத்தின் உச்சியில் ஏறி அமர்ந்து கொண்டான். அவர்கள் சாப்பிடுகிற நேரத்திலே திருடர்களின் கூட்டம் வந்தது. பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சாப்பாட்டை அப்படியே சூடா இருக்கே அப்படியே வச்சுட்டு ஓடிட்டாங்க. அந்த திருடர்கள் பார்க்கிறார்கள், கடுமையான பசி, சாப்பிட வேண்டும், இதுல ஏதாவது விஷம் இருந்தா என்ன செய்யுது, அக்கம் பக்கத்தில் ஆள் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வாங்க என்று அனுப்ப எல்லோரும் சுத்தி முத்தி பார்க்கிறார்கள். இவன் மேல உட்காந்து காலாட்டிட்டு உட்காந்துருக்கிறான். கீழே இருந்து மேலே பார்க்கிறான். ஏய் தம்பி, கீழே இறங்குடா, உனக்கு பாயாசம் தர்றேன்டா, கீழே இறங்குடா, பாயாசம் தர்றோம். அட பாவி, அதுக்கு பயந்து தாண்டா மேலே உட்காந்துருக்கிறேன். இல்லை கீழே இறங்குடா, பாயாசம் தர்றேன். வேணாமடா, அதுக்கு பயந்து தாண்டா நான் மேலே உட்காந்துருக்கேன். 2 பேர் மேலே ஏறினானுங்க. 4 குத்து இழுத்து வந்தானுங்க. வாயில குத்தி வாயை பிளந்து பாயாசத்தை உள்ள திணிச்சாங்க. கடைசியில் குடிச்சிட்டு பெரியவர்கிட்ட போய் சொன்னானா, ஏங்க 4 குத்தி போய் பாயாசம் கொடுப்பான்னு சொல்லியிருந்தா காட்டுக்கே போயிருக்க மாட்டேன். அல்லாஹ்வினுடைய விதியை யாராலும் மாற்ற முடியாது. அல்லாஹ் ரொம்ப அற்புதமான நிர்ணயத்தை மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். 4வதாக ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், வழிகாட்டுதல். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் வழிகாட்டுகிற பொறுப்பு ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தமானது. உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும். எறும்பு எவ்வளவு பெருசுங்க இருக்கு, எறும்பினுடைய தலை எவ்வளவு பெரிய, அந்த தலைக்குள் இருக்கிற மூளை அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா ஃபிட் பண்ணியிருக்கிறான். எறும்பு பேசினதை யாராவது கேட்டு இருக்கிறோம? எறும்பினுடைய தலைக்குள் இருக்கிற மூளை, அந்த மூளையை வைத்துக் கொண்டு எங்கோ வீட்டினுடைய மூளையிலே 4 சக்கரை கிடைச்சுன்னா நேரா போயிடு. அல்லாஹ் வழிகாட்டுகிறான், உனக்கு உணவு அங்கே இருக்கிறது, போய் தேடு என்கிறான். தேடிக்கொள்கிறது. பறவைகள், பட்சிகள், விலங்குகள், கால்நடைகள் அத்தனை பேர்களுக்கு ரப்புல் ஆலமீன் வழிகாட்டுகிறான். வழிகாட்டுகிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொண்டான். அதிலே மனிதனுக்கு மிகச் சிறந்த வழிகாட்டிகள் 2. ஒன்று வேதங்கள், இன்னொன்று நபிமார்கள். 2 அதேதான் இன்னைக்கும் ஃபாலோ பண்றோம் நாம. அதேதான் இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு பெரிய ஃபேக்டரி, ஒரு பெரிய மிஷின் தயாரிக்கிறார்கள். ஒன்று ஆள் அனுப்பி சொல்லிக் கொடுப்பாங்க,
அதை எப்படி இயக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஒன்று ஆள் அனுப்புவார்கள் அல்லது கைட் புக் இருக்கும். அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிதான் இன்றைக்கு உலகமே கடைபிடிக்கிறது. அல்லாஹ் வேதங்களை கொடுத்தான், நபிமார்களை கொடுத்தான். வேதங்களிலேயே உயர்ந்த வேதமாக இருக்கிறேன் குர்ஆனி, நபிமார்களிலேயே உயர்ந்த நபியாக இருக்கிறேன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அந்த வழங்கப்பட்ட நாள் தான் சய்யிதுல் அய்யாம், நாட்களில் தலைமையான நாள். எதுவென்றால் லைலத்துல் கத்ர். மனிதர்களில் தலைமையான மனிதர் பெருமானாருக்கு வேதங்களில் தலைமையான வேதத்தை குர்ஆனி கொடுக்கப்பட்ட நாள் தான் இந்த நாள். அதனால் தான் நாம் சய்யிதுன்னார், மக்களில் யார் சிறந்தவர்கள் என்றால் உம்மத்தே முஹம்மதி, மற்றவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், உலகத்திலே எத்தனையோ நபிமார்கள் தோன்றி இருக்கிறார்கள், அந்த உம்மத்தை விட இந்த உம்மத்து சிறந்த உம்மத். என்ன காரணம் தெரியுமா? சிறந்த நபியின் உம்மத், சிறந்த வேதத்தின் உம்மத். ஆனால் அந்த சிறப்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்றால் இல்லை. அந்த சிறப்பை பற்றிய ஞானம் நம்மிடத்தில் இல்லை. பெருமானாரினுடைய உம்மத்தாக ஆக வேண்டும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினார்கள், கெதறினார்கள். அல்லாஹ் கொடுக்கல. ஆனால் ரப்பல் ஆலமீன் நமக்கு கேட்காமலேயே கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த சிறப்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கல்வியாளர் விவாதம் பண்ண மாதிரி தான் விவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர இன்னும் விவாதத்திலேயே இந்த சமுதாயம் செல்கிறதே தவிர குர்ஆனை உணரவில்லை. எம்ஏ படிச்ச ஒருத்தன் செக்குக்கு போனான் எண்ணெய் வாங்குறதுக்காக. செக்கிலே போய் எண்ணெய் வாங்குகிறான். வாங்கி கொண்டு இருக்கிற பொழுதே மாடு சுற்றி கொண்டு இருக்கிறது. செக்கில் இருக்கிற மாட்டை பார்க்கலாம். சுத்தும் போதே கழுத்தில் ஒரு மணி போட்டிருக்கிறாங்க, அதை ஆட்டிக்கிட்டே சுத்துது. இந்த எம்ஏ படிச்சவனுக்கு ஒரு சந்தேகம், சுத்துற மாட்டுக்கு எதுக்கு சலங்கை கட்டி விட்டுருக்காங்க? அவன்கிட்ட கேட்டான், சுத்துற மாட்டுக்கு எதற்கு சலங்கை? இல்லை, மாடு சுத்துதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டித்தான் சலங்கை கட்டி இருக்கிறோம். மாடு சுத்தாம நின்றுச்சுனாக்கா, நடக்காம நின்றுச்சுனாக்கா சலங்கை சத்தம் கேட்காது, உடனே போய் மாட்டை சுத்த வைப்போம் என்று சொல்லுகிற பொழுது இவன் குறுக்கு கேள்வி கேட்டானா. இப்படி வாத்தியார்ட்ட கேட்டு கேட்டு பழக்கம், குறுக்கு கேள்வி கேட்கலாம். மாடு நின்றுக்கிட்டு ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு அந்த செக்குக்காரன் சொன்னானா, மாடு ஒண்ணு எம்ஏ படிக்கல, மாடு ஒண்ணு எம்ஏ படிக்கல. இந்த மாதிரி செய்வது அன்பிற்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி குறுக்கு விவாதங்கள் மட்டுமே பேசி 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 இன்றைக்கு குர்ஆனை அறிவதிலே இந்த சமுதாயம் பின்னோக்கி சென்று விட்டது. குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம்? குர்ஆனினுடைய தஅஸ்ஸுர், அதனுடைய அசராத் எந்த அளவிற்கு சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது வரலாறுகளை புரட்டு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நபிமார்களை அனுப்பினான். நபிமார்களுக்கு ஒரு அற்புதங்களை கொடுத்தான். எல்லா நபிக்குமே அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினான். அந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த நபியின் காலம் முடிகிற பொழுது முடிந்துவிடும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அசாவை கொடுத்தான், ஒரு குச்சி. அந்த குச்சியை வச்சு அரிய சாதனைகளை செய்தார்கள். கடலை பிளந்து காட்டினார்கள், பாறைகளில் அடித்து 12 ஊற்றுகளை உருவாக்கி கொடுத்தார்கள், பல வகையான சாதனைகளை செய்தார்கள். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போனதுக்கு பின்னாடி அந்த குச்சி செயலிழந்து போனது. அந்த குச்சிக்கு ஆற்றல் இல்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒட்டகத்தை வழங்கினான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்திலேயே அது மடிந்து போனது. இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அற்புதத்தை கொடுத்தான். அந்த நபி இருக்கிற வரை அந்த அற்புதங்கள் பயனுள்ளதாக இருந்தது. அந்த நபி இறந்ததற்கு பிறகு அந்த அற்புதங்கள் பயனில்லாததாக போய்விட்டது. ஆனால் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏறத்தாழ 3000 அற்புதங்களை கொடுத்த ரப்பல் ஆலமீன் மாபெரும் முஜிசாவாக, நடமாடும் அற்புதமாக அல் குர்ஆனை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அல் குர்ஆனை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். இந்த அல் குர்ஆனின் ஆற்றல் என்ன? கொடுத்த ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள், கியாமத் நாள் வரை அல் குர்ஆனை எதிர்ப்பதற்கு ஒரு சமுதாயம் வரும், ஆனால் எதிர்க்க முடியாது என்கிறான் அல்லாஹ். உலகத்தில் எத்தனை அறிஞர்கள் இருக்கிறார்கள்? எல்லோரும் ஒன்று சேருங்கள். உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள். ஒன்று சேர்ந்து அல் குர்ஆனை பற்றி ஆய்வு செய்யுங்கள். அல் குர்ஆனை போன்று ஒரு குர்ஆன் இல்லை இல்லை, ஒரு சூரா இல்லை இல்லை, ஒரு ஆயத்து கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்கிறார் அல்லாஹ். ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம், குர்ஆனை போன்ற வசனம், குர்ஆனில் இருக்கிற வசனம் ஒன்று கொண்டு வாருங்கள், தோல்வியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் ரப்பல் ஆலமீன். இதுவரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? சுருக்கெழுத்தாளர்களிலிருந்து, கல்வியாளர்களிலிருந்து, கவிதையாளர்களிலிருந்து உலகம் எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கிறது. இதுவரை வரவும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. என்றால் அல் குர்ஆன் எவ்வளவு அற்புதமான முஜிசா, நடமாடும் அற்புதம்.
குர்ஆனினுடைய அஸ்ராத் யார் யாருக்கு சென்றது அதைத்தான் நாம் இன்றைக்கு ஆய்வு செய்ய போகிறோம். குர்ஆனோடு தொடர்பு கொண்டதால் அவர்களுக்கு ஏற்பட்ட பலன் என்ன? தஅஸ்ஸுர் தஅஸ்ஸுர் என்று சொன்ன அரபியில கரண்ட தொட்டோன்னு சொன்னா உடனே உள்ள இருந்து ஒரு மின்சாரம் பாயும், ஷாக்கடிக்கும். இதை போன்று குர்ஆனோடு ஒருவர் சம்பந்தப்படுகிற பொழுது அவருக்கு குர்ஆன் கொடுக்கிற ஷாக் என்ன, குர்ஆன் கொடுக்கிற உணர்வு என்ன? மலக்குமார்களை வரவைத்தது குர்ஆன். தஅஸ்ஸுர் என்று வருகிற பொழுது மலக்குகளுக்கு அசராத்தை கொடுத்தது, ஜின்களுக்கு அசராத்தை கொடுத்தது, மிருகங்களுக்கு கொடுத்தது, ஜமாதாத் தாவர வர்க்கங்கள் நபாத்தாத்துக்கு கொடுத்தது, திட வர்க்கங்களுக்கு பாறைகளுக்கும் அசரை கொடுத்தது. காஃபிர்களின் உள்ளத்தில் எப்படி இறங்கியது, சஹாபாக்களின் உள்ளத்தில் எப்படி இறங்கியது, முஃமின்களின் உள்ளத்தில் எப்படி இறங்கியது, இன்றைய விஞ்ஞானிகளின் உள்ளத்தில் எப்படி இறங்கி இருக்கிறது, சிறுவர்களின் உள்ளத்தில் எப்படி இறங்கியது என்று கேட்டால் குர்ஆன் நிறைய பேசுகிறது, நிறைய பேசுகிறது. முதல்ல மலக்குகளை அந்த குர்ஆன் எப்படி வரவழைத்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், திருமதியில இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேரத்திலே அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா இரவு நேரத்திலே அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஓதுகிற பொழுது வெளியிலே கட்டி இருக்கிற குதிரை மிரளுகிறது. குதிரை மிரளுது. வெளியே வந்து பார்க்கிறார்கள், ஓதுவதை நிறுத்திவிட்டு வந்து பார்க்கிறார்கள், குதிரை அமைதியாக இருக்கிறது. மீண்டும் ஓத ஆரம்பிக்கிறார்கள், குதிரை மிரளுகிறது. மீண்டும் வெளியே வருகிறார்கள், குதிரை அமைதியாக இருக்கிறது. ஓதுகிற பொழுதெல்லாம் மிரளுகிறது, ஓதுகிற பொழுதெல்லாம் மிரளுகிறது. ஓதுகையை நிறுத்திவிட்டால் அமைதியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் மேல பார்க்கிறாங்க. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா வானத்தை பார்த்தால் இரவு நேரத்திலே வானமெல்லாம் வெண்மையாக இருக்கிறது, வானமெல்லாம் வெண்மையாக இருக்கிறது. ஓதுனா குதிரைக்கு ஏதோ பிரச்சனை வந்துடும் போல தெரிகிறது என்று எண்ணிக்கொண்டு ஓதுகையை நிறுத்தி விடுகிறார்கள். மறுநாள் காலை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து, நபியே நாயகமே, அல் குர்ஆனை ஓதினால் திடீரென்று குதிரைகள் மிரளுகிறது, வானமெல்லாம் வெண்மையாக இருக்கிறது நாயகமே என்று பெருமானாரிடத்திலே சொல்கிற பொழுது நபிகள் கோமான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உஸைத் இப்னு ஹுதைர், நீங்கள் ஓதுகிற குர்ஆனை கேட்பதற்காக மலக்குகள் சங்கமித்தார்கள் என்றார்கள். மலக்குகள் சங்கமித்தார்கள். காலை வரை நீங்கள் ஓதியிருந்தால் இந்த சமுதாயமே அந்த மலக்குகளை பார்த்திருக்கலாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கோ வானில் இருக்கிற மலக்குகளை அல் குர்ஆன் அழைத்து வந்து விட்டது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிற ஹதீஸ். இதா குர்ஆன் ஃபஅன்சிது லஅல்லக்கும் துர்ஹமுன். குர்ஆன் ஓதினால் செவிமடுங்கள், மலக்குகள் ரஹ்மத்தை கொண்டு வந்து உங்கள் உள்ளத்தில் திணிப்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு நேரத்திலே ஒரு மனிதன் எழுந்து ஓத ஆரம்பித்தார். இரவு நேரத்திலே ஓத ஆரம்பித்தால் பெருமானார் சொல்லுகிறார்கள், மலக்குகள் தன்னுடைய உதட்டோடு இவருடைய உதட்டை கொண்டு போய் இணைக்கிறார்கள். ஓதுங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள், மனமாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானாக, உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானாக. குர்ஆன் ஓதுகிற பொழுது எங்கோ இருக்கிற மலக்குகளை அழைத்து வந்து முத்தமிட வைக்கிறது அல் குர்ஆன். மலக்குகளின் முத்தத்தை மொத்தமாக சம்பாதிக்க வேண்டுமா? அல் குர்ஆனினுடைய தொடர்பு இருந்தால் தான் முடியும். இது குர்ஆனின் ஆற்றல். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய 2 தாடி முடி கீழே விழுந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாயகத்தினுடைய 2 தாடி முடி கீழே விடுகிறது. அதை அபூபக்கர் ரலியல்லாஹு எடுத்துக்கொண்டு போய் வீட்டிலே வைக்கிறார்கள். நாயகத்தினுடைய தாடியை கொண்டு போய் முடி, உலகத்திலேயே முடி பாதுகாக்கப்பட்ட, முடியை சிறப்பாக கருதுகிற ஒரு சமுதாயம் பெருமானாரினுடைய முடியை தவிர உலகத்திலே வேறு யாருக்கும் அந்த சிறப்பு இல்லை. நம்ம முடிக்கு அந்த சிறப்பு இருக்கிறதா? அம்மட்ட சொல்லி முடியை கொண்டு வந்து மொட்டை அடிச்சு மனைவிட்ட கொடுத்து அன்போடு தன்னை அரவணைக்கிற மனைவி இடத்துல கொடுத்து, அம்மா என் முடி இதை பத்திரமா வச்சுக்க, மூஞ்சிலே அடிப்பாங்க. முடியை கொடுத்து பத்திரமா வைக்கிறாங்க. ஆனால் உலகத்திலேயே நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடிகள் கூட பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிறார் என்றால் நாயகத்தை தவிர வேறு யாரும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய முடி இருக்கிறதா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய முடி இருக்கிறதா? நாயகத்தினுடைய முடிக்கும் கூட பாதுகாப்பு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 2 முடியை எடுத்துக்கொண்டு போய் வீட்டிலே வைக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்கிறது. வீடு
ஃபுல்லா சுத்தி சுத்தி பார்க்கறாங்க, எங்கிருந்து சப்தம் வருகிறது, அல் குர்ஆன் ஓதுகிற சப்தம் வருகிறது, எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து வருகிறது, தேடி தேடி பார்க்கிறார்கள், காண கிடைக்கவில்லை. கடைசியில பார்த்தா நாயகத்தினுடைய 2 முடி இருக்கிற இடத்துல இருந்து சத்தம் வருகிறது. எடுத்துட்டு முடியை எடுத்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடி வருகிறார்கள். நாயகமே, உங்கள் முடியை எடுத்து சென்றேன் நாயகமே, குர்ஆன் ஓதுகிற குரல் கேட்கிறது நாயகமே, எப்படி வந்தது நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், உமக்கு தெரியாத அபூபக்கரே, என்னுடைய ஒவ்வொரு முடியிலும் ஹாஃபிஸான மலக்குகள் இருக்கிறார்கள், என்னுடைய தெரியாதா? அதனாலதான் மலக்குகள் வேற எந்த துறையிலும் இல்லை. ருக்கூலேயே மலக்குகள் இருக்கிறாங்க, வருகிறது ஹதீஸ். சுஜூதிலேயே மலக்குகள் இருக்கிறார்கள், ஹதீஸ் இருக்கிறது. நின்று கொண்டே வணங்குகிறார்கள், ஹதீஸ் இருக்கிறது. எந்த மலக்காவது குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, ஹதீஸ் இருக்கிறதா? இல்லை. எந்த மலக்குகளும் குர்ஆன் ஓதுகிற அமலில் இல்லை. ஏனென்றால் நாயகத்தினுடைய முடியோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு விட்டார்கள். நாயகத்தினுடைய ஒவ்வொரு முடிக்கும் மலக்குகள், வேற எந்த துறைக்கும் இல்லை. குர்ஆன் ஓதுகிற துறை நாயகத்திற்கு மட்டும் சொந்தமானது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு குர்ஆன் இணைக்கப்பட்டது, முடியோடு இணைக்கப்பட்டது. நடமாடும் குர்ஆன் தானே நாயகம். அதனால் அவர்களுடைய முடியும் கூட குர்ஆனாகவே. அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். நபிகள் பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அபூதருல் கிஃபாரி அந்த பக்கம் போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், இவர் யார் தெரியுமா? நாயகம் கேட்டிருந்தா நியாயம், ஏன்னா நாயகத்தோடு சேர்த்திருக்கிற தோழர். ஜிப்ரீலே, இவர் யார் தெரியுமா என்று நாயகம் கேட்டிருந்தா நியாயம். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நாயகமே இவரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்களாம். பெருமானார் அறிந்து போனார்கள். அபூதரை உங்களுக்கு தெரியுமா என்று நாயகம் கேட்கிற பொழுது மலக்குகளிடத்தில் ரொம்ப அறிமுகமானவர் என்றார்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அபூதர் மலக்குகளிடத்தில் ரொம்ப அதிகமானவர். காரணம், அல் குர்ஆனின் மூலமாக மலக்குகளை வரவேற்றுக் கொண்டவர், வரவழைத்துக் கொண்டவர் அபூதர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனினுடைய தொடர்பு மலக்குகளை வரவழைத்து, ஜின்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அசர், குர்ஆனினுடைய அந்த தாக்கம் ஜின்களுக்கும் ஏற்பட்டது. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் பயணம் செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற பொழுது ஒரு நீண்ட பாம்பு ஒன்று இறந்து கிடக்கிறது, நீண்ட பாம்பு. அந்த பாம்பை எடுத்து அடக்கம் செய்யுங்கள் என்றார்களாம். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அடக்கப்படுகிறது. ஒரு சப்தம் கேட்டதா, நீங்கள் அடக்கி இருக்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் உங்களுக்கு எல்லா வளத்தையும் தந்தருள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அசரீரி கேட்கிறது, தாயிஃபிலே ஈமான் கொண்ட 8 ஜின்களில் இதுவும் ஒன்று என்று சப்தம் கேட்டதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு சென்றார்கள். எல்லோரும் வேட்டுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் நொந்து போய் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது ஜின்கள் 8 ஜின் என்ற ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, 9 ஜின்கள் என்று இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது, வந்து ஈமான் கொண்டார்கள். அந்த ஈமான் கொண்டவர்களில் இந்த ஜின்னும் ஒன்று என்று அஸ்ரீரி குரல் கேட்கிறார். ஜின்களின் தாக்கம் குர்ஆன் மனுஷனை மட்டும் குர்ஆன் ஈர்க்கவில்லை, ஜின்களையும் ஈர்த்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 முறை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்துக் கொண்டு சென்றார்கள். ஜின்களுக்கு பாடம் நடத்துவதற்கே சென்றார்கள். அல் குர்ஆனை ஜின்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வரலாறு சொல்கிறது, புகாரி சொல்கிறது, இன்னைக்கும் மக்காவில மஸ்ஜிதுல் ஜின், ஜின்களுக்கு எந்த இடத்திலே பெருமானார் பாடம் நடத்தினார்களோ அந்த இடத்திலே ஒரு பள்ளி அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஜின்களும் குர்ஆனை கொண்டு பிரயோஜனம் பெற்றது. ஆனா இந்த சமுதாயம் தான் இன்னும் பெறவில்லை. கல்வி 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 என்று நாம் அழைகிறோமே, இது தேவை. குர்ஆன் சொல்லுகிறது, வலியுறுத்துகிறது. ஆனால் குர்ஆனினுடைய கல்வியை நாம் பெற்றிருக்கிறோமா? அப்படி பெற்றிருந்தால் நம் வீட்டுக்கு குர்ஆன் மலக்குகளை அழைத்து வந்து விடுமே. குர்ஆனினுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் பொடுபோக்காக எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு வேலை கிடைக்காத காலத்துல கூட 4 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய குர்ஆனுக்காக முயற்சி செய்திருக்கிறோமா? அல்லது எல்லாமே நல்லா படிக்கட்டும், டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், குர்ஆனை கற்றுக்கொண்டு ஆகட்டும் என்ற சிந்தனையாவது நம்மிடத்தில் வந்திருக்கிறதா? படிச்சுட்டு வேலை போய் தேடி ஒருத்தருக்கு வேலையே கிடைக்கல. நிறைய பேர்கள் அப்படி உண்டு. கடைசியில் ஒரு சர்க்கஸுக்கு போனானா, இங்கேயாவது வேலை கிடைக்குமா, சர்க்கஸ்லையாவது வேலை கிடைக்குமா என்று கேட்டு போக, அந்த முதலாளி ரொம்ப இறக்கப்பட்ட முதலாளி, சர்க்கஸ் தொழிலாளி, அவன் சொன்னா, இங்க ஒரு கரடி 2 நாளைக்கு முன்னாடி செத்து போச்சு, அந்த கரடியினுடைய தோலை எடுத்து உனக்கு போட்டு விடுறேன், நீ கரடி மாதிரி ஆனா ஆடணும், ஆடினால் உனக்கு சம்பளம் உண்டு.
மாசம் மாசம் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் தர்றேன், வேறு வழி இல்லை, குடும்ப கஷ்டம், ஏதாவது செய்தாக வேண்டுமே, சரி என்று சொல்லி கரடியினுடைய தோலை இவனுக்கு பொத்தி இவனுக்கு ஆட்டம் எல்லாம் காட்டி களத்திலே இறங்குகிறார். களத்திலே இறங்கி கரடியினுடைய ஆட்டம் வெகுவாக நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மக்கள் எல்லாம். நேற்று வந்த கரடியை விட இன்னைக்கு கரடி அற்புதமா ஆட்டம் போடுது என்று பேசுகிறார்கள். இதெல்லாம் காதல விடுகிறது. அப்ப நமக்கு ஒரு மாசம் சம்பளம் உறுதியாயிடுச்சு, இனிமேல் இப்படியே புடைச்சிட வேண்டியதான் என்று எண்ணிக்கொண்டே இவன் ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கிருந்து ஒரு சப்தம் வந்தது. இப்பொழுது கரடி நேரடியாக சிங்கத்தை சந்திக்க போகிறது. கரடி நேரடியாக சிங்கத்தை சந்திக்க போகிறது. சிங்கத்தினுடைய கூட்ட திறக்கிறாங்க. இந்த கரடி உயிரெல்லாம் போச்சு, அட பாவிகளா, சம்பளம் கொடுக்கிறேன்னு சொல்லி 1500 ரூபாயை காட்டி சிங்கத்திட்ட மாற்றானுங்களே, நம்ம எப்படி தப்பிக்கிறது என்று எண்ணிக்கொண்டு பயந்து நடுங்குகிறான். சிங்கம் வேகமாக நாடுகால் பாய்ச்சலில் வருகிறது. வந்தவுடன் இவன் பயந்து போனவுடனே அந்த சிங்கம் சொல்லிச்சா, கவலைப்படாத கவலைப்படாத, நீ BA படிச்சதுனால கரடி, நான் MA படிச்சதுனால சிங்கம், அங்கிட்டு இருக்க குரங்குகள்லாம் எல்லாம் SSLC, அதனால கவலைப்படாத. இப்படி மனிதனை மிருகமாக கூட மாற்றி சம்பாதிக்க வைக்கிறது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா துறைகளுக்கும் இந்த மனிதன் கல்வியை கொண்டு முன்னேறுகிறான். ஆனால் இந்த கல்வியை கொண்டு குர்ஆனை கொண்டு இருக்கிறானா? குர்ஆனை ஆய்வு செய்வதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறானா? குர்ஆனுக்குள் இருந்து விஞ்ஞானத்தை எடுப்பதற்கு இந்த சமுதாயம் முயற்சி செய்திருக்கிறதா என்றால் இல்லை. குர்ஆனினுடைய தஅஸ்ஸுர் மலக்குகளை தொட்டது, ஜின்களை தொட்டது, தாவர வர்க்கங்களை தொட்டது. இமாம் முஹம்மது பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரக்குழந்தை முஹம்மது பாக்கிர். இவர்கள் ஒரு மரத்தடியிலே அமர்ந்துதான் குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள். எந்த மரத்தடியிலே அமர்ந்து குர்ஆனை ஓதுகிறார்களோ அந்த மரம் குர்ஆனை கேட்கலாம். மரத்திற்கு அசர் ஏற்பட்டது குர்ஆனை கேட்டு 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 மற்ற மரங்களை விட இதனின் பழம் சுவையாக இருக்கும் என்று வரலாறு. குர்ஆனினுடைய தாக்கம் மரத்திற்குள் இறங்கியது, அதனுடைய பழத்துக்குள் இறங்கியது, சுவையை கொடுத்தது. வரலாறு சொல்கிறது, நம்முடைய உள்ளத்திற்குள் இறங்க வேண்டாமா? ஹைவானாத் மிருகங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வருவதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வருகிற பொழுது கடுமையாக கஷ்டப்படுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் தாங்க முடியாது. வஹியின் ஆற்றல் கடுமையானது. ஒரு ஆயத்து வந்துருச்சுன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்த்து விறுவிறுத்து போய் விடுவார்கள். முகங்களெல்லாம் உடம்பெல்லாம் முத்து முத்தாக வேர்வை நின்று கொண்டே இருக்கும். அந்த பெருமானாரினுடைய வகியை தாங்குகிற ஆற்றல் உலகத்தில் எதற்கும் இல்லை. வகியை தாங்குகிற ஆற்றல் உலகத்தில் எதற்கும் இல்லை. குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகையிலே இருந்தால் ஒட்டகை இறந்து போய்விடும், ஒட்டகை இறந்து போய்விடும். வகியை தாங்குகிற ஆற்றல் ஒரே ஒரு ஒட்டகைக்குத்தான், ஒரு இனத்துக்குத்தான் உண்டு. அந்த இனத்திற்கு பேர் தான் குஸ்வா. குஸ்வா என்ற இனம். அந்த இனத்தின் மேல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிற பொழுது வகி இறங்கினால் அந்த ஒட்டகை படுத்து விடுவான். வகையை தாங்குகிற ஆற்றல் படைத்த குஸ்வா கூட படுத்து விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றிருக்கிற ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறார்கள். படுத்திருக்கிற பொழுது வகி வந்துவிட்டது. வகியினுடைய தாக்கம் எல்லாம் நாயகத்துக்கு இருக்கு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையிலே படுத்திருக்கிறார்கள். தொடை இரண்டாக போய்விடுமோ என்று ஸைத் ரலியல்லாஹு தஆலா நெடுகிறார்கள். அவர்களால் வேதனை தாங்க முடியவில்லை. ஸைத் ரலியல்லாஹு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நாயகமே, இவ்வளவு கஷ்டப்பட்டா எங்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டா கொடுக்குறீர்கள். உங்களுடைய தலையை நாங்கள் புனிதமாக கருதுகிறோமே, அந்த தலையை வைக்கிற பொழுது என் தொடை இரண்டாகி விடும் போல் இருந்ததே, நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு கொடுக்கிறீர்களா நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஸைத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள் என்றால் அத்தனை கஷ்டத்தையும் தாங்கித்தான் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வகியை கொடுத்திருக்கிறார்கள். ஏதோ வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள போட்டாங்க, ஒரு பெட்டிக்குள்ள தூக்கி பொருளை போட்ட மாதிரி போட்டாங்க என்று இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடலிலேயே அந்த மாற்றம் காணப்படும். அவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகியை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஃப்ரிட்ஜ் மாதிரி இன்றைக்கு அத்தனை வெப்பத்தையும் தான் தாங்கி, அத்தனை வெப்பத்தையும் தான் தாங்கி மற்ற பொருட்களை குளிர்ச்சியாக்கி தருகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த மாதிரி கஷ்டம் ஒவ்வொரு ஆயத்தை ஓதும் போது நமக்கு கொஞ்சம் எடுத்து பார்ப்பான குர்ஆனை. இவ்வளவு சுகமாக இருக்கிற பொழுதே குர்ஆனை எடுப்பதற்கு இந்த சமுதாயம் தயங்குகிறது. நாயகத்திற்கு வந்த கஷ்டம் இருந்தால் இந்த சமுதாயம் ஒரு ஆயத்தை கூட ஓதாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை
தாங்குகிற பொழுது கஷ்டப்பட்டார்கள். அதை தாங்குகிற ஆட்கள் ஒட்டகத்தில் ஒன்றுக்குத்தான் இருந்தது, அதுவும் குஸ்வா. ஜமாதாத், ஜட வர்க்கங்கள், பாறைகள், பாறைகளுக்கும் குர்ஆனின் தாக்கம் இருந்தது. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்கிறான், இந்த குர்ஆனை மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் மலைகள் எல்லாம் சுக்குநூறாக நொறுக்கி இருக்கும். குர்ஆனினுடைய ஆற்றலை சுக்குநூறாக நொறுக்கி இருக்கும். வகையை இறக்குவதற்கு எல்லா மலைகளிடத்திலையும் நல்ல ஆலோசனை நடத்துகிற பொழுது நமக்கெல்லாம் இந்த வம்பே வேணாம், எல்லா மலையும் ஒதுங்கிருச்சு, நமக்கெல்லாம் இந்த வம்பே வேண்டாம் என்று ஒதுங்கே ஹிரா குகை மட்டும்தான் அதை ஏற்றுக்கொண்டது. அதனாலதான் இன்றைக்கும் வகி இறங்கிய காரணத்தினால் அந்த ஹிராவினுடைய உச்சம் என்றைக்குமே வெளிச்சமாக இருக்கும். அமாவாசை இருட்டில் போய் பார்த்தாலோ அந்த இடம் பெருமானாருக்கு இறங்கிய இடம் வெளிச்சமாகத்தான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய அந்த வெளிச்சம், பட்ட வெளிச்சம் இன்றைக்கு வெளிச்சமாக இருக்கிறதே, அதற்கு என்ன காரணம்? வகையின் தாக்கம், குர்ஆனின் தாக்கம் இன்றைக்கும் பிரகாசத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது. முதல்ல அதுக்கு பேர் ஹிரா குகை. என்னைக்கு குர்ஆன் இறங்குச்சோ அந்த குகைக்கு பேர் ஜபலே நூர், பிரகாசமான ஜபல், பிரகாசமான மலை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். மலைக்கும் அந்த தாக்கம் வருது. மனிதர்கள் குஃபார்கள், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய காஃபிர்கள், இவர்களுக்கு குர்ஆன் எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுத்தது. இன்னைக்கு நடமாடுகிற டாக்டர் மில்லர், நீங்கள் எல்லாம் நெட்ல போய் பார்க்கலாம். டாக்டர் மில்லர், இவருடைய யார் நெட் வச்சிருக்கீங்களோ தாராளமாக பாருங்கள். ஒரு அற்புதமான செய்தியை வெளிக்கிறார்கள். அவர் குர்ஆனை எதிர்ப்பதற்காக, குர்ஆனிலே எந்தெந்த வசனங்கள் தேவையில்லை, குர்ஆன் இந்த சமுதாயத்திற்கு ஏற்றமானதா அல்லது சமுதாயத்தை விட்டு எடுக்க வேண்டியதா என்று பார்ப்பதற்காக ஆய்வுக்கூடத்திற்கு செல்லுகிறார். ஒரு ஆய்வுக்கூடத்தை ஏற்பாடு செய்கிறார். குர்ஆனுக்கு எதிராக புறப்பட வேண்டும், கிளர்ச்சியை கிளப்ப வேண்டும் என்று ஒரு சாதனையாக எடுத்து குர்ஆனை கொண்டு செல்கிறார். அதற்கு குர்ஆனில் இருக்கிற தவறுகளை ஆய்வு செய்வதற்காக டாக்டர் மில்லரின் வரலாறு எழுதுகிறார்கள். ஒரு ஈசவி கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாரெல்லாம் குர்ஆனை குறை சொல்லி புறப்பட்டார்களோ, குர்ஆனுக்குள் நுழைந்தவுடனே அந்த குர்ஆன் தன்னை பாதுகாக்கிற பாதுகாவலராக ஆக்கியதுதான் வரலாறு. அவர் சொல்லுகிறார், 6 விஷயங்களை நான் பார்த்தேன் அல் குர்ஆனுக்குள், 6 விஷயங்களை பார்த்தேன். அதில் முதலாவதாக முகம்மது நபி அல் குர்ஆனை சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன முகம்மது நபியினுடைய குடும்பத்தை பற்றி ஒரு ஹதீஸ், ஒரு ஆயத்து கூட இல்லை என்றார். இன்றைக்கு சாதாரணமா 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிற ஆளு ஒரு புக்கு கொண்டு வந்தா புக்கு ஃபுல்லா தாண்டா, ஒரு புக்கு ஃபுல்லா தமிழ் மொழிக்கு கனியான கருத்துக்களை சேர்ப்பதற்காக, சுவையான கருத்துக்களை சேர்ப்பதற்காக யார் யார் கவிதையோ கொண்டு வந்து இணைத்ததெல்லாம் வரலாறு சொல்கிறது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, என்றைக்கும் பொதுமறையாக இருக்கிற டாக்டர் மில்லர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நான் வடிக்கிறேன். அவர் சொல்லுவார், அந்த முகம்மதினுடைய குடும்பத்தை பற்றி, அவர்களுடைய மக்களை பற்றி சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா என்று சொல்லப்பட்டு, சொர்க்கத்தினுடைய தலைவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு என்று சொல்லப்பட்டு, அவர்களின் குடும்பத்தை பற்றி ஒரு வரி கூட அந்த வேதத்தில் இல்லை. இதுதான் என்னை வெகுவாக முதலில் கவர்ந்தது. இரண்டாவதாக, ஒரு சூராவுக்கு பெயரை மரியம் என்று இடப்பட்டிருக்கிறது. தன் அன்பு மனைவி ஆயிஷான்னு போடல சூராவுக்கு பேரு, கதீஜான்னு ஒரு சூராவுக்கு பேர் இல்லை. 11 மனைவி நபிகளுக்கு சொந்தம். ஆனால் 11 மனைவிகளில் ஒரு மனைவியின் பெயர் கூட அந்த சூராவில் இடம்பெறவில்லை. ஆனால் மரியம், அவர் ஈசவி அல்லவா, எங்கள் ஈசாவினுடைய தாயார் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்லாமிய மார்க்கம் அல் குர்ஆன் எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல என்று நான் உறுதி கொண்டேன். எதிராக, ஈசவிக்கு எதிராக அந்த மதம் தோன்றியிருந்தால் ஒரு இடத்தில் கூட மரியம் என்ற பெயர் வந்திருக்க கூடாது. ஆனால் ஒரு சூராவுக்கே மரியம் என்று பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், உண்மையிலேயே முகம்மது தானாக கொண்டு வந்திருந்தால் தன் மனைவியின் பெயரை வைத்திருக்க வேண்டும். கதீஜான் வச்சிருக்கணும், ஆயிஷான் வச்சிருக்கணும், ஹப்சான் வச்சிருக்கணும். ஒரு பெயர் கூட இல்லை என்றால் இது உண்மையான வேதத்தை தவிர வேறொன்று.
மூன்றாவதாக அவர் சொன்ன வார்த்தை, டாக்டர் மில்லர் சொல்லுகிறார், ஈசா என்ற பெயர் குர்ஆனில் 25 இடத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முஹம்மத் அஹ்மத் என்ற தன் பெயர் வெறும் 5 இடத்தில் தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஈசா என்ற பெயர் அடுத்த மார்க்கத்திற்கு சொந்தக்கார ஈசாவினுடைய பெயர் 25 இடம், முஹம்மத் அஹ்மத் வெறும் 5 இடம். தீனுல் இஸ்லாத்தை உருவாக்கிய கடைசி நபி இருக்கிறாரே, இந்த நபி சொல்லுகிற வாதம் என்ன தெரியுமா? மில்லர் சொல்லுகிறார், இஸ்லாமியர்கள் யாரும் முஸ்லிமாக மாற முடியாது, எல்லா நபியையும் ஈமான் கொள்ளலாம். அமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, உலகத்தில் இருக்கிற எல்லா நபியையும் நாம் ஈமான் கொள்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாம் ஈமான் கொள்றோம், நபின்னு சொல்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து நபின்னு சொல்றோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து நபின்னு சொல்றோம். எல்லாம் நபி என்று ஈமான் கொள்பவன் தான் உண்மை முஸ்லிம். இப்படி சொன்ன ஒருவர் கூட உலகத்தில் கிடையாது என்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னை ஏத்தால் மட்டும்தான் நபி. அப்ப முகமது சொல்லி இருக்க வேண்டும், என்னை ஏத்தால் மட்டும்தான் நபி, ஈசாவை ஏற்றவர் நபி இல்லைன்னு சொல்லி இருக்கணும். ஆனால் அந்த முகமது சொல்லுகிறார், வித்தியாசமாக சொல்லுகிறார், தன்னை ஏற்றவர் அத்தனை பேர்களும் முன்னாடி இருப்பவர்களையும் ஏற்றார்கள். இந்த கருத்தை உலகத்திலே முதலிலே விதைத்தவர் அந்த முகம்மதை தவிர வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை என்கிறார். நான்காவதாக என்னை கவர்ந்தது டாக்டர் மில்லர் சொல்லுகிறார், உலகத்திலே தோன்றிய எந்த வேதமும் சேலஞ்ச் விடவில்லை. எந்த வேதமும் என்னை போன்று கொண்டு வாருங்கள் என்று சபதம் இயற்றிய ஒரு வேதமும் இல்லை. இன்றைக்கும் பைபிள் இருக்கிறது, என்னை போன்று கொண்டு வாருங்கள் என்று சொன்னதே இல்லை. இன்றைக்கும் தௌராத் இருக்கிறது, என்னை போன்று கொண்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை. ரிக் இருக்கிறது, யசூர் இருக்கிறது, ஷாம் இருக்கிறது, எல்லா வேதங்களும் இருக்கிறது. எதுவுமே என்னை போன்று இன்னொரு வேதத்தை, ஒரு சூறாவை, ஒரு அமைப்பை கொண்டு வாருங்கள் என்று சொன்னதில்லை. இது மட்டும் தான் சொல்லி சாதனை படைத்திருக்கிறது. அஞ்சாவதாக அவர் சொன்ன வார்த்தை, எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முகம்மது ஷைத்தானின் வார்த்தைகளை கேட்டு ஷைத்தானின் மூலமாக சொன்னதுதான் குர்ஆன் என்றுதான் நாங்கள் நம்பி வந்தேன். முகம்மது சைத்தான் முகம்மதின் உருவத்திற்குள்ளே புகுந்து சைத்தானின் வார்த்தைகள் தான் குர்ஆன். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படித்தான் நாங்கள் நம்பி வந்தோம், எங்களுக்கு புகுத்தப்பட்டது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அப்படி இருந்திருந்தால் அந்த குர்ஆனுக்குள்ளேயே ஃபஸ்தஈது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி இருக்க கூடாது. ஷைத்தானுடைய வார்த்தையாக இருந்தால், ஷைத்தானே என் தெரிந்து நீ பாதுகாப்பு தேடிக்கோ சொல்ல முடியுமா? ஷைத்தானுடைய வார்த்தையாக இருந்தால் இந்த வார்த்தையே வந்திருக்க கூடாது. ஃபஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிலிருந்து. ஷைத்தான் சொல்றதா இருந்தா ஷைத்தானே இப்படி சொல்லுவானா? என்று அல்லாஹ்ட்ட போய் நீங்க என்னை விட்டு பாதுகாப்பு தேடிக்கீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் இது குர்ஆன் உண்மையானது என்று முடிவு கொண்டேன். ஆறாவதாக ஒரு வித்தியாசமான கருத்தை நம் சமுதாயத்திலே டாக்டர் மில்லர் விதைக்கிறார். வித்தியாசமான கருத்தை விதைக்கிறார். தப்பத் யதா அபீ லஹப் என்ற சூறாவை சொல்லி காட்டுகிறார். தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபின் மனைவி விறகு சுமக்கிற பொழுது தூக்கி விறகு கயிறே தூக்கு கயிறாக மாறி இறந்து போவாள். உயிரோடு இருக்கிற பொழுது அவள் நிராகரிப்பவளாக வாழுவாள். அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொள்ள மாட்டாள், நிராகரித்து வாழுவாள். கடைசியில் அவளுடைய முடிவு தூக்கு கயிறு. அவள் சுமக்கிற அந்த விறகே தூக்கு கயிறாக மாறி இறந்து போவாள் என்று வாழும் பொழுதே சொன்னதே. அதற்கு பிறகு 10 வருஷ காலம் இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு வாழ்ந்தார். 10 வருட காலம் வாழ்ந்தால் அபூ லஹபின் குடும்பம் வாழ்ந்தது. இந்த ஆயத்தை பொய்யாக்குவதற்காக, குர்ஆனை பொய்யாக்குவதற்காக ஒரு நாடகம் ஆடி இருந்தால் போதும். நாயகத்திரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற நம்ம சும்மா சொல்லி இருந்தா போதும், இந்த வசனம் பொய்யாகி அவள் காஃபிராகவே வாழுவாள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஈமான் கொண்டாலே அப்ப இந்த வசனம் பொய்யே என்று ஆகிவிடும். 10 ஆண்டு காலம் வாழ்ந்தால், வாழ்கிற பொழுது அந்த சிந்தனை கூட அல்லாஹ் அவளுக்கு வரவிடாமல் செய்திருந்தானே. இதை விட பெரிய உண்மை வேறு என்ன இருக்க முடியும் என்று கேட்கிறார். குர்ஆனினுடைய தாக்கம் ஈசவியின் உள்ளத்திலே டாக்டர் மில்லரின் உள்ளத்திற்குள் சென்றது. இன்றைக்கு முத்தான பெயராக மாற்றிக்கொண்டு இன்றைக்கு உலகம் முழுக்க விடாமல் ஏகத்துவத்தை யாரின் மூலமாக ரப்புல் ஆலமீன் பரத்துகிறார்? ஒரு ஈசவியின் மூலமாக இஸ்லாத்தை அல்லாஹ் பரத்துகிறார். நாம் முஸ்லிமாக இருந்து கொண்டே அல் குர்ஆனை பற்றி இன்னமும் தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இதுதான் கைசேதத்திற்கும் கைசேதம். இன்றைக்கல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த குர்ஆனை எதிர்ப்பதற்காக, அழிப்பதற்காக ஒரு கூட்டம் புறப்பட்டது. அவர்களால் அழிக்க முடிந்ததா? பெரிய பெரிய அறிஞர்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை குர்ஆன் கொடுத்துச்சு. வழி
வலீத் இப்னு முகீரா. அபூஜஹில் சொல்லுவான், தாருன் நதுவாவிலே முகம்மதிற்கு ஏதோ வேதம் வருவதாக சொல்லுகிறார், அந்த முகம்மதை போய் பார், உன்னை விட சிறந்தவர்கள் அரபுலகத்திலே கிடையாது. உன்னுடைய கவி ஆற்றலால், உன்னுடைய அறிவு திறமையால், உன்னுடைய பேச்சின் புலமையால், உன்னுடைய வற்றாத அந்த கருத்துக்களால் முகம்மதை வென்று வா, சென்று வா. நீ வருவதற்குள் உன் வீட்டுக்கு செந்நிற ஒட்டகைகள் 10 ஒட்டகைகளை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சந்தோஷமாக வலீத் இப்னு முகீராவை அனுப்பி வைக்கிறான் அபூஜஹில். நாயகத்தை எதிர்ப்பதற்காக புறப்படுகிறார். அல் குர்ஆனுக்கு எதிராக வாதம் பண்ணுவதற்காக புறப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போய் சந்திக்கிறார். ஏதோ வகி வந்ததாக சொல்லுகிறார்களே, அந்த வகியை கொஞ்சம் சொல்லி காட்டுங்களே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிஃப் லாம் ரா என்று சொல்லி பெருமானார் சில வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். கேட்ட உடனே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, தலையை கீழே போடுகிறார். வேகமாக தாருன் நதுவாவுக்கு வருகிறார். தலை நிமிர்ந்து சென்றவர் குனிந்து கூவி வருகிறார். அபூஜஹில் பார்க்கிறார், முகம்மது இவருக்கும் சூனியம் செய்து விட்டார், முகம்மது இவருக்கும் சூனியம் செய்து விட்டார். வந்த உடனே என்ன ஆட்சி, போன வேகத்தில் திரும்பி வருதியே, என்ன ஆட்சி என்று கேட்கிற பொழுது வலீத் இப்னு முகீரா, அரபுகளின் தந்தை என்று போற்றப்பட்ட வலீத் இப்னு முகீரா, அரபியிலேயே புலமை திறம் படைத்த வலீத் இப்னு முகீரா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. இன்னல்லஹு லஹலவா, இந்த குர்ஆனுக்கு என்று தனி சுவை இருக்கிறது. இன்ன அலைஹி லதவாவா, இன்ன அலாஹு முஸ்மிரா வ அஸ்வதுஹு முஅத்திக் மஹாதா கவுலுல் பஷர் இன்னஹு யஅலு வலா யுலா அலைஹி. என்ன அற்புதமானது தெரியுமா? அதை எந்த பகுதியில் பார்த்தாலும் முகம்மது ஓதி காட்டியதை மேல்புறத்தில் பார்த்தேன், கீழ்ப்புறத்தில் பார்த்தேன், வலது பக்கம் பார்த்தேன், இடது பக்கம் பார்த்தேன், எங்கு பார்த்தாலும் சுவையாக இருக்கிறது. மஹாதா கவுலுல் பஷர், இது மனித சொல்லே அல்ல, மனிதனால் கண்டிப்பாக இப்படி உருவாக்க முடியாது. இன்னஹு யஅலு வலா யுலா அலைஹி. இதோடு யார் போட்டி போடுகிறார்களோ அவர்கள் தோற்று போவது உறுதி, இதோடு யார் போட்டி போடுகிறார்களோ அவர்கள் தோற்று போவது உறுதி என்று வலீத் இப்னு முகீரா சொன்ன வரலாறுகள் ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்று இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எதிரிகளை கூட அல் குர்ஆன் எப்படி தாக்கியது பார்த்தீர்களா? இன்னா ஆதைனாக்கல் கௌசர், வெறும் 3 ஆயத்து. இந்த 3 ஆயத்திற்கு நிகர் ஆயத்துக்கள் இது மாதிரி ஒரு சூரா எழுத வேண்டும் என்று அரபுகள் முயற்சித்தார்கள். இது மாதிரி எழுதணும். யூத சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது. வெறும் 3 ஆயத்தை குர்ஆன் மாதிரி எழுதணும், இன்னா ஆதைனா மாதிரி எழுதணும். யாரை போய் சந்திப்பது? பெருங்கொண்ட தொகையை ஒன்று சேர்க்கிறார்கள். இன்னைக்கு யூதன் அந்த வேலையை நல்லா செய்யறான். பெருங்கொண்ட தொகையை ஒன்று சேர்த்து ஃபைசி இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். யார் இந்த ஃபைசி? புள்ளி இல்லாத எழுத்துக்களை பயன்படுத்துகிறவர் ஃபைசி. குர்ஆனுக்கு புள்ளி இல்லாத எழுத்துக்களை கொண்டு விளக்கம் சொல்பவர் ஃபைசி. அலிஃபை பயன்படுத்துவாரே, பாவை பயன்படுத்தியதே இல்லை. தாவை பயன்படுத்துவார் மாட்டார், ஏன்னா புள்ளி இருக்கு. சாவை பயன்படுத்த மாட்டார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவிலே புள்ளி உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் புள்ளியே கிடையாது. அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்து விடக்கூடாது என்பதற்காக புள்ளி இல்லாத எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்கிறான். கவிதையிலே நானும் புள்ளி இல்லாத எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும் என்று எழுதுபவர் அவர்கிட்ட போய் கேட்டாங்கன்னா, ஃபைசி இடத்துல போய் கேட்குறாங்க, நீங்க என்ன ஆத்தீனாவுக்கு விளக்கை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஃபைசி ஏற்றுக்கிற பெரிய தொகை 6 மாத காலம் அவகாசம் கேட்கிறார். 6 மாத காலம் அவகாசம் கேட்கிறார். அவகாசம் கொடுக்கப்படுகிறது. எழுதி பார்க்கிறாரு. கடைசியில ஒவ்வொன்றா கிழிச்சாரு. கடைசியில் அவர் எழுதியது என்ன தெரியுமா? இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தார். அந்த வசனத்தை அப்படியே எழுதிட்டு மஹாதா கவுலுல் பஷர், இது மனித சொல்லே அல்ல, இது மனித சொல்லே அல்ல என்றால் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த குர்ஆனுடைய தாக்கம் எப்படி இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அரபுகள் பேசிக் கொண்டார்களா? குர்ஆன்ங்கிறது வெறும் 41 வருஷம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் மௌத்தா போயிரும். ஏன் என்று கேட்கிற பொழுது அலிஃப் லாம் மீம் என்று இருக்கிறது. அலிஃபுக்கு 1, லாமுக்கு 30, மீமுக்கு 40, மொத்தம் 41 வருஷம் தான். அபிஜத் கணக்குப்படி 41 வருஷம் தான் இந்த தீன் இருக்கும் என்று சொன்னார்கள். அடுத்த வசனத்தை பெருமானார் ஓதுனாங்க, அலிஃப் லாம் ரான்னாங்க. ராவுக்கு 200, லாமுக்கு 30, அலிஃபுக்கு 1. அப்ப 231 வருஷம் தான் அல் குர்ஆன் இருக்கும், இந்த மார்க்கம் இருக்கும். அதற்கு பிறகு அழிந்து போய்விடும் என்று சொல்ல பெருமானார் அடுத்து ஓதுகிறார்கள், காஃப் ஹா யா ஐன் சீன் காஃப். வரிசை ஆரம்பிச்சோடனே ஓடி போனார்கள், அசந்து போனார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பைதாவி சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். குர்ஆனோடு யாரெல்லாம் மோதி பார்த்தார்களோ அத்தனை பேர்களும் தோற்று போனார்கள். இப்ப தஅஸ்ஸுர்,
குஃபார்கள் கூட குர்ஆனுக்கு முன்னால் நிற்க முடியவில்லை. ஒரு ஹதீஸ் வரும் நஸஈலே, ரொம்ப அற்புதமான ஹதீஸ். பகல் முழுவதும் மஷூரா பண்ணுவாங்க, முகம்மதை ஒழிக்க வேண்டும். சுஃபியான், அபு சுஃபியான், அபூ ஜஹில், உமையா, 3 பேரும் மஷூரா பண்றாங்க. முகம்மதை ஒழிக்க வேண்டும், முகம்மதை இந்த ஊரை விட்டு விரட்ட வேண்டும். ஏதோ குர்ஆன் என்று சொல்லிக் கொண்டு இவர் மக்களை ஏமாற்றுகிறார். இப்படி எல்லாம் பேசிட்டு ராத்திரியில ஒவ்வொருத்தரும் ஒழிஞ்சிட்டு போய் கேட்பானா, என்ன ஓதுறாரு? அபு சுஃபியான் ஒரு பக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறாரு, ஒரு பக்கம் உமையா ஒளிஞ்சிருக்கிறாரு, ஒரு பக்கம் அபூ ஜஹில் ஒளிஞ்சிருக்கிறார். அந்த குர்ஆனினுடைய யோசனையை பெருமானார் தஹஜ்ஜத்திலே ஓதுவதை கேட்டு கேட்டு மயங்கி காலையில அப்படி வெளியே வரும்போது பார்த்தா இந்த மூலையில அபூ ஜஹில் இருக்குதான். யார் கேட்கக்கூடாது என்றார்களோ அவர்களையே குர்ஆன் கேட்க வைத்ததே. இவங்க 2 பேரும் போய் பார்த்தா அங்க உமையா இருக்குதான். நாளைக்கு யாரும் வரக்கூடாது என்று உறுதிமொழி எடுத்து விட்டு சென்றார்கள். உமையா மட்டும் வரல. இந்த ஓரத்துல திரும்பி பார்த்தா அபூ சுஃபியான் நிற்கிறாரு, அங்கிட்டு பார்த்தா அபூ ஜஹில் நிற்கிறான். குல பெருமையின் காரணமாக அந்த அபூ ஜஹில் ஈமான் கொள்ளவில்லை தவிர குர்ஆனுக்கு அவனும் அடிமைதான். வரலாறு சொல்கிறது, குர்ஆனுக்கு அவனும் அடிமைதான். ஒரு வார்த்தை கூட முகம்மது பொய்யர் என்று அபூ ஜஹில் சொல்லவே இல்லை. குர்ஆன் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், ஹதீஸ்களை ஆய்வு செய்யுங்கள். அபூ ஜஹில் நாயகத்தை பார்த்து ஒரு வார்த்தை, பெருமானாருக்கு முழு எதிரியாக மூல எதிரியாக இருந்த அபூ ஜஹில் ஒரு வார்த்தை கூட நாயகம் பொய்யர் என்ற வார்த்தை சொன்னதே. காரணம் குர்ஆனுக்கு அவனும் அடிமை. அப்ப அவனையும் காஃபிர்களையும் குர்ஆன் ஈர்த்தது. சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய அசராத்தை கொடுத்தது குர்ஆன். வரலாறுகளை புரட்டுங்கள். ஒவ்வொரு சஹாபியும் குர்ஆனுக்கு அடிமையானார். வரலாறு எல்லா சஹாபியும் குர்ஆனுக்கு அடிமை. ஆனால் இந்த சமுதாயத்திலே இன்றைக்கு குர்ஆன் எடுபடாத ஒரு பொருளாக இருக்கிறது. வெறும் பரக்கத்துக்கு குர்ஆனை வச்சிருக்கிறோம். பரக்கத்திற்குரிய பொருளாகத்தான் குர்ஆனை வைத்திருக்கிறோம். இதுவரை குர்ஆன் ஓதத் தெரியவில்லையே என்ற கவலை நமக்கு வந்திருக்கிறதா? யோசிச்சு பார்க்கணும். குர்ஆன் ஓதத் தெரியலையே, 80 வயசானாலும் 100 வயசானாலும் குர்ஆன் ஓதத் தெரியவில்லை என்றால் ரப்புல் ஆலமீன் விடப்போவதில்லை. குர்ஆன் ஓதத் தெரிய வேண்டும், அந்த கவலை நமக்கு உருவாக வேண்டும். ஏனென்றால் கவலை தான் ஒரு பொருளின் உருவாக்கம், கவலை தான் உருவாக்கம். அப்துல்லாஹி ஷர்ஹபி என்று ஒரு இறைநேசர் வாழ்ந்தார். அப்துல்லாஹி ஷர்ஹபி காசு இல்லைன்னா கடை வாங்கியாவது தான தர்மம் செய்யற பழக்கம் வரும். காசு இல்லாட்டி கடை வாங்கி அடிப்பார். ஒரு நாள் சக்கராத் ஹாலில் படுத்துட்டார். காசு கொடுத்தான்னா சேர்ப்போடு சுற்றி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் காசு கொடுப்பாரா மூத்தா போயிடுவாரா, காசு கொடுப்பாரா மூத்தா போயிடுவாரா என்று எண்ணிக்கொண்டே இருக்கிற பொழுது ஒருத்தன் பெரிய தட்டு நிறைய ஹல்வா கொண்டு வந்துட்டு இருக்கிறான். தட்டு நிறைய ஹல்வா கொண்டு வர்றான். அப்போ அந்த பெரியவர் பார்த்து அவனை கூப்பிட்டாரு, தம்பி வாப்பான்னாரு. இவங்களுக்குலாம் ஹல்வா கொடுத்தாரு. இருக்கிற ஆளுகள் எல்லாம் சிரிக்கிறாங்க. போச்சு இன்னைக்கு பாவம் அந்த பையன் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பையன் நினைச்சான், பெரிய மஜ்மா கூட்டம் போட்டு தள்ளிடலாம், இன்னைக்கு பெரிய பெரிய துண்டா வெட்டி எல்லாத்துக்கும் கொடுத்தான். எல்லோருக்கும் அல்வா கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பின்னாடி, பெரியவரே தட்டே தீர்ந்து விட்டது, நீங்கள் தான் பணம் தர வேண்டும் பெரியவரே என்று கேட்க, தம்பி எல்லோரும் அதற்காகத்தான் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது, நீயும் போய் அமைதியாக உட்காருப்பா என்று சொல்ல அவன் கத்துறான், குதிக்கிறான், அழுகிறான், புலம்புறான். பெரியவரே இதுக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் குடும்பமே இதை வச்சு தான் வாழுது பெரியவரே, என்ன காரியம் பண்ணியிருக்கிறீங்க நீங்க, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அழுகிறான். இந்த நேரத்தில் ஒரு பெரியவர் கொண்டு வந்து பண முடிப்பை கொடுக்கிறார். எல்லோருக்கும் பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது, சிறுவனுக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் வாங்கி போன உடனே ஒரு ஆள் கேட்டார், என்னங்க நாடகம், திடீர்னு பணம் வந்துச்சு, ஒண்ணுமே புரியலையே. அந்த பெரியவர் சொன்னார், வேறொன்றுமில்லை, அந்த சிறுவன் கவலைப்பட்டான், கவலைப்பட்டதா அவனுக்கும் பயன், மற்றவர்களுக்கும் பயன். உலகத்திலே எல்லா நிகழ்வுகளும் இப்படித்தான் நடக்கிறது. இங்கு ஒரு பள்ளி உருவாகி இருக்கிறது என்றால் யாரோ ஒருவரின் கவலை, அதனால் அவர்களுக்கும் பயன், மற்றவர்களுக்கு பயன். ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது என்றால் யாரோ ஒருவரின் கவலை, அதனால் அவர்களுக்கும் பயன், மற்றவர்களுக்கும் பயன். ஒரு குடும்பம் சீராக நடக்க வேண்டுமானால் யாரோ ஒருவர் கவலைப்பட வேண்டும், கவலைப்பட்டால் அவர்களுக்கும் பயன், மற்றவர்களுக்கு பயன். இதை போன்று ஓத தெரியவில்லையே என்று கவலைப்பட்டால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் ரப்பல் ஆலமீன் வெளிச்சத்தையும் விருட்சத்தையும் கொடுப்பான். அதனால் ஓத வேண்டும் என்ற கவலை உருவாக்கம், கவலை தான் உருவாக்கம். இந்த கவலை சஹாபாக்களிடத்தில் இருந்தது. அதனால் குர்ஆனினுடைய அசர் அவர்களை தொட்டது. ஹதீஸ்களை பார்த்தார், சஹாபாக்களிடத்தில் கவலை இருந்தது. முஸ்அப் இப்னு உமைர் மதீனா நகரத்திற்கு செல்கிறார்கள். முதலில் மதீனா நகரத்திலே அல் குர்ஆனை சப்தமிட்டு ஓதிய சஹாபி யார் என்று கேட்டார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர் சத்தம் போட்டு ஓதறத பார்த்துட்டு மதீனாவில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஒன்று சேர்ந்து
சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு இடத்திலே அந்த தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு இடத்திலே செல்கிறார்கள். யாரோ ஒருத்தர் முஸ்அப் இப்னு உமைர் மக்காவிலிருந்து வந்திருக்கிறாரு, வந்து ஏதோ சத்தம் போட்டு ஓதுறாரு, இறைவனுடைய வேதம் என்று சொல்கிறார், குர்ஆன் என்று சொல்கிறார், அவரை வந்து பாருங்கள். அப்படியா, வாள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா, நம்முடைய ஊரிலே மதீனா நகரத்திலே புதிதாக ஒரு கொள்கை வந்திருக்கிறதா, அதை நான் தலையில் எடுத்து விடுகிறேன். யார் என்று போனார்கள். அல் குர்ஆனை அமைதியாக மௌனமாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா, குர்ஆனினுடைய வசனம் காதிலே விழுகிறது. கையிலே கொண்டு வந்திருக்கிற கத்தி தானாக இறங்குகிறது, தானாக இறங்குகிறது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு குர்ஆனினுடைய வசனத்தை கேட்கிறார்கள். அர் ரஹ்மான் ஓதப்படுகிறது, அர் ரஹ்மான் ஓதப்படுகிறது. அந்த சூறாவிலே மெய் மறந்து வாளை கீழே போட்டுவிட்டு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. எல்லோரும் பின்னால் வந்திருக்கிறார்கள், அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத் என்று அல் குர்ஆனுக்கு அடிமையாகித்தான் முதலிலே ஈமான் கொண்டார். தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார், இது மனித சொல்லல்ல, இது மனித சொல்லல்ல, நீங்கள் அத்தனை பேர்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் மதீனாவிலே ஈமான் கொண்டார்கள். வரலாறு சொல்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைவதற்கு முன்னால் சஅத் இப்னு முஆத் அவர்களுடைய கூட்டத்தோடு ஈமான் கொண்டு விட்டார்கள். இப்ப குர்ஆனின் தாக்கம் என்ன? சஹாபாக்களை எப்படி கவர்ந்தது? துஃபைல் இப்னு அம்ர் தௌசி பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்ப்பவர். துஃபைல் யாராவது பைத்தியம் இருக்கிறாங்கன்னா மனநோயாளிகளுக்கு மருந்து கொடுப்பவர். இவனா கேள்விப்படுறாரு, இந்த குஃபார்கள்லாம் சொல்லி வச்சிருக்கிறானுங்களே முகமதுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு. ஜுனூன்னா இவர் கேள்விப்பட்டு மக்காவுக்கு வந்துட்டார். அபூஜஹலை சந்திக்கிறார். அபூஜஹலை சந்தித்து சொன்னாரா, இங்கு யாரோ ஒரு பைத்தியம் இருப்பதாக சொல்கிறார்களே, முகமது என்று நகுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர் எங்கே என்று கேட்கிற பொழுது அபூஜஹல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கிட்ட போயிடாத, நீ பைத்தியம் ஆயிடுவ. அவர்கிட்ட போயிடாத, நீ பைத்தியம் ஆயிடுவ. அதனால உனக்கு ஒரு உபதேசம் பண்றேன். டாக்டருக்கே உபதேசம் பண்ணான், உனக்கு ஒரு உபதேசம் பண்றேன், காதுல பஞ்சம் வச்சுக்கிட்டே அல்ல. அவருடைய வார்த்தை உன் காதுக்குள்ளே போய் விழுந்து விட்டால் அவர் மேல் நீ பைத்தியமாகி விடுவாய். அதனால ஒன்று நடைய கட்டு ஊருக்கு, அல்லது இங்கு இருப்பதாக இருந்தால் இருக்கிற நாள் வரை காதிலே பஞ்சை வைத்துக் கொள் என்று பக்குவமாக உபதேசம் செய்து அனுப்ப, காதில் பஞ்சம் வச்சுக்கிட்டேனா அலைவாரு. துஃபைல் இப்னு அம்ர் தௌசி வரலாறு சொல்கிறது, பஞ்சை வச்சுட்டு போறாரு. ஒரு இடம் செல்லுகிறார், பெருமானார் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். பஞ்சை தாண்டி உள்ளே இறங்குகிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவைத்தான் பெருமானார் ஓதினார்கள். பஞ்சை தாண்டுகிறது, உள்ளே இறைவனின் வசனம் இறங்குகிறது. பஞ்சு பறந்தது, நெஞ்சு திறந்தது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டார் என்று வரலாறு சொல்கிறது. குர்ஆனின் தாக்கம் எப்படி இருந்தது? அபூதர் மாபெரும் சஹாபி, இவர் எப்படி இஸ்லாத்திற்கு வருகிறார்? வரலாறுகளை புரட்டி பாருங்கள். முகம்மது ஏகத்துவத்தை சொல்கிறார் என்ற செய்தி கிடைக்கிறது. தன்னுடைய தம்பி அனீஸ் அனுப்புகிறார் சோதனை செய்வதற்காக. தம்பி அனீஸை அனுப்புகிறார். அனீஸ் சென்று வா, அந்த முகம்மது சொல்லுகிற கருத்து உண்மையா என்று பார்த்து வா. அனீஸ் பெரிய அறிவாளி. அரபுகளிடத்தில் சென்று கேட்கிறார், முகம்மதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த குஃபார்கள்லாம் சொன்னாங்க, அவர் ஜோசியக்காரர் என்று ஒருவன் சொல்லுகிறார். ஜோசியக்காரர். இன்னொருவன் சொல்லுகிறான், இல்லை இல்லை, அவர் காஹின், சாஹிர், சூனியக்காரர். இன்னொருத்தன் சொன்னா, இல்லை இல்லை, அவர் ஷாஹிர், கவிஞர் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. ஒருத்தர் ஜோசியக்காரங்கிறான், ஒருத்தர் கவிஞருங்கிறான், ஒருத்தர் சூனியக்காரர் என்கிறான். இப்போ முகம்மது மூன்றில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் அணுகுகிறார். நாயகத்தினுடைய வார்த்தைகள் என்ன தெரியுமா? முதலிலே நீங்கள் என்ன ஓதி காட்டப் போகிறீர்கள்? இறைவன் உங்களுக்கு என்ன சொன்னான் என்று கேட்கிற பொழுது அபூதரினுடைய சகோதரர் அனீஸ் ரலியல்லாஹு தஆலா ரலியல்லாஹுவாக மாறுவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை தான் ஓதி காட்டினாங்க. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் என்று ஒவ்வொரு ஜுமாவிலும் ஓதப்படுகிறது. இந்த வசனத்தை ஓதி காட்டியவுடன் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வசனம் உள்ளத்திற்குள் இறங்குகிறது. நேர அண்ணன்ட்ட சொன்னாரு. அண்ணனை பார்த்து சொன்னாரு, ஜோசியக்காரர்களுடைய கருத்தை நான் ஆய்வு செய்திருக்கிறேன். ஜோசியத்திலே ஒரு உண்மை இருக்கும், பல பொய்கள் இருக்கும். ஜோசியக்காரன் எல்லாம் கலந்துதான் சொல்லுவான். வரலாற்றிலே சொல்லுவார்கள், ரெண்டு ஜோசியக்காரன் ஒன்னா போனான். போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அம்மா தண்ணி எடுத்துட்டு இருக்கு மண் சட்டியில. பின்னாடி அம்மா தண்ணினோன்னு அந்த அம்மா பயந்து தண்ணி சட்டி உள்ள விட்டுச்சு, உடஞ்சி போச்சு.
அம்மா தண்ணி எடுக்க வந்தோம், தண்ணி குடிக்க வந்தோம், ஏன் இப்படி நீங்கள் இப்படி செய்து விட்டீர்களே என்று சொல்லி அந்த அம்மா வீட்டுக்கே போய் தண்ணியை குடிச்சு நாங்கள்லாம் ஜோசியக்காரன் என்று சொல்லும்போது அந்த அம்மா சரி இருங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பாடுலாம் தரேன்ட்டு அந்த அம்மா சாப்பாடு ஏற்பாடு செய்கிறது. அந்த நேரத்தில் இந்த அம்மா கேட்டுச்சான், நீங்கள் 2 பேரும் ஜோசியக்காரர் தானே, என்னுடைய கணவர் என்னை விட்டு போய் பல வருடமாகி விட்டது, என் கணவர் திரும்ப வருவாரா வரமாட்டாரா? ஒரு ஜோசியக்காரன் சொன்னா இன்னைக்கு மதியானமே வந்துருவாரு, சேர்த்து சோறாக்குனா. இன்னொருத்தன் சொன்னா காணப்புள்ள அவர் வரவே மாட்டாரு, அவருக்கு இவருக்கு சோறாக்கிறாருன்னா. 2 பேரும் இப்படி சொல்ல மதிய நேரத்தில் கரெக்டா கணவன் வந்துட்டான். கரெக்டா வந்துட்டான். நீ எப்படி வரமாட்டேன் என்று சொன்னாய், நீ எப்படி வருவார் என்று சொன்ன. அதுக்கு அவங்க 2 பேரும் சொன்னாங்க. முதல்ல ஆள் சொன்னா வேறொன்றும் இல்லை, பானை உடைந்து விட்டது என்றவுடன் நானே கெஸ் பண்ணேன், உன் குடும்பம் உடைஞ்சு போச்சு, இனிமேல் உன் கனவே ஒரு காலம் வரமாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி பானையை வச்சு தான் முடிவு பண்ணேன். அடுத்த ஆள் சொன்னா கணவன் வருவார் என்று நீ எப்படிப்பா சொன்ன. நானும் அந்த பானையை வச்சு தான் சொன்னேன். பானையை வச்சு நீ எப்படி சொன்ன? மண்ணிலிருந்து தானே பானை செய்யப்பட்டது, மண்ணு பானையாக ஆனது, மீண்டும் உடைந்து அது மண்ணோடு மண்ணாகி விட்டது. இப்ப மண்ணாக இருந்தது மீண்டும் மண்ணாகிறது, கணவன் மீண்டும் திரும்பி உன்னோடு வந்து விடுவான் என்று பானையை வச்சு தான் சொன்னேன். இப்படி ஜோசியம் என்பது இருக்கிறதே அபிப்பிராயங்களை கொண்டது. ஆனால் முகம்மது சொல்லுகிற கருத்துக்கள் எதுவுமே தன்னுடைய சொந்த அபிப்பிராயம் இல்லை. அபூதரினுடைய சகோதரர் சொல்லுகிறார், முகம்மதினுடைய கருத்துக்கள் எதுவுமே தன்னுடைய சொந்த அபிப்பிராயம் இல்லை, உண்மைதான், உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்து நான் சூனியக்காரர்களை ஆய்வு செய்திருக்கிறேன். ஒருவரை சேர்த்து வைக்க 4 பேர்த்த பிரிச்சு வைப்பான் சூனியக்காரன். கணவனையும் மனைவியையும் சேர்த்து வைக்க வேண்டுமானால் அம்மாவை பிரிச்சிருவான், சகோதரிகளை பிரிச்சிருவான். ஒருவரோடு சேர வேண்டுமானால் மற்றவர்களை பிரிக்கிற வேலைதான் சூனியத்திற்கு சொந்தமான வேலை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, இந்த குர்ஆனின் கருத்துக்கள் பிரிந்த சமுதாயத்தை ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறது. பிரிக்கிற வேலை அது பார்க்கல, பிரிந்த சமுதாயத்தை ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறது. அதனால் இது இவருடைய கருத்துக்கள் சூனியத்திலும் சேர்ந்ததல்ல. இவர் கவிஞரா என்று எண்ணி பார்க்கிறேன். கவிஞர்கள் நிறைய கற்பனைகளை கலப்பார்கள். கவிஞர்களுக்கு வேலையே கற்பனை திறன் அதிகமாக இருக்கும், கற்பனைகளை கலப்பார்கள். ஆனால் குர்ஆனுக்குள்ளே முகம்மது கொண்டு வந்த வார்த்தையில் ஒரு கற்பனை கூட கிடையாது. அதனால் இவர் கவிஞரும் அல்ல என்று சொல்லுகிற பொழுது அபூதர் ரலியல்லாஹு தஆலா புறப்பட்டு வருகிறார்கள், தன்னுடைய தோழர்களோடு புறப்பட்டு வருகிறார்கள், தன்னுடைய சகோதரரோடு புறப்பட்டு வருகிறார்கள். அத்தனை பேர்களும் சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பற்றி இஸ்லாத்தில் இணைந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. குர்ஆன் சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுத்தது. முஆவியத் இப்னு முஆவியத் அல்-முஸ்னி. இன்றைக்கு நாம் குர்ஆனை வெறும் பரக்கத்தா தான் வச்சிருக்கிறோம். உண்மையிலேயே பரக்கத்திற்குரிய சாதனம். அதே நேரத்திலே அந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கிறதா? ஒரு வசனத்தை கொண்டு நான் வாழ்க்கையிலே அமல் செய்வேன் என்று துடிப்போடு எழுந்தவர்கள் எத்தனை பேர்கள் உண்டு? ஆனால் சஹாபாக்கள் அமல் செய்தார்கள். முஆவியத் இப்னு முஆவியத் அல்-முஸ்னி மதீனாவிலே வஃபாத் ஆகிறார்கள். பெருமானார் தபூக்கில் இருக்கிறார்கள். ஏறத்தாழ 800-900 மைல் தூரம் பெருமானார் இருக்கிறார்கள். இவர்கள் இங்கே வஃபாத் ஆகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நபியே நாயகமே, முஆவியத் இப்னு முஆவியா மதீனாவிலே வஃபாத் ஆகிவிட்டார்கள், நீங்கள் வந்து ஜனாஸா தொழ வைக்க வேண்டும் என்கிறார்கள். இவங்க தபூக் போர்க்களத்தில் இருக்கிறாங்க, இவங்க மதீனாவில் இருக்கிறார்கள், நீங்கள் வந்துதான் ஜனாஸா தொழ வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள், ஜனாஸா தொழ வைக்கிறார்கள். மீண்டும் தபூக்குக்கு வருகிறார்கள். ஜிப்ரீலை பார்த்து கேட்டார்கள், எதற்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்தார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று கேட்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவர் குல் ஹுவல்லாஹ்வை ரொம்ப நேசிப்பார் நாயகமே, எது ஒரு நாள் குல் ஹுவல்லாஹ்வை சேர்த்து ஓதிப்பார் நாயகமே. குல் ஹுவல்லாஹ்வின் மீது அளப்பரிய பாசம், குல் ஹுவல்லாஹ்வின் மீது நேசம், அந்த பாசமும் நேசமும் தான் நாயகமே இந்த அளவிற்கு உங்களை வரவழைத்தது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, குர்ஆனினுடைய தாக்கம், அமல் செய்ய வேண்டும் என்ற தாக்கம் அந்த சஹாபிக்கு எப்படி இருந்தது? ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். முஃமின்களுக்கு எப்படி தாக்கம் இருந்தது? சஹாபாக்களை விடுங்கள், முஃமின்களுக்கு எப்படி தாக்கம் இருந்தது, எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு சாதாரண நாவலின் தாக்கம், நாவலை படிச்சுட்டா ராத்திரியெல்லாம் கனவு ஃபுல்லா யாரையாவது சொல்ற மாதிரியே பார்க்கறேன். இங்க வந்து அஜர்குமார்கிட்ட விளக்கம் கேட்கறது, ஏங்க சார் மிஷின் கண்ணை வச்சு சுடுற மாதிரியே கனவு கண்டேன், அதுக்கு என்ன விளக்கம்னு. நீ நாவல் படிக்காம இருக்கிறதா விளக்கம், வேற என்ன விளக்கம் சொல்ல முடியும்? மிஷின் கண்ணை வச்சு சுடுற மாதிரி கனவு கண்டாலும்
சில நல்லடியார்கள் இருக்காங்க மாஷா அல்லா, ராத்திரி 2 மணிக்கு அப்பயே போனு, கனவு காணவுன்னு உடனே அஜரத் மாதிரி யார் நம்பர் இருந்தாலும் உடனே அடிச்சிடுறது. அஜரத் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, ராத்திரி 2 மணிக்கு என்ன செய்வாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, முக்கியமான கனவு கண்டேன், நீங்க தான் சொல்லணும் விளக்கம், எனக்கு தூக்கமே இல்லை, உனக்கு இல்லைன்னு எல்லாத்தையும் எடுத்து விட்டியப்பா, எனக்கு தூக்கமே இல்லை, நான் மிஷின் கண்டு எடுத்து சொல்ற மாதிரி கனவு கண்டேன், என் வீட்டில் இருக்கிற ஜன்னல்லாம் தனித்தனியா போய் விழுகுது. இவன் போய் என்னன்னா சினிமா இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வந்திருப்பான், வீட்டில் இருக்கிற ஜன்னல்லாம் தனித்தனியா விழுகுது, கட்டடம்லாம் அதிருது, இந்த மாதிரி கனவு கண்டு இதுக்கு என்ன விளக்கம் நீங்க தான் சொல்லணும். ராத்திரி அவர் பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பாரு, என்ன விளக்கம் சொல்றது. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், முக்மின்களுக்கு இந்த குர்ஆன் எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுத்தது. வரலாறுகளை புரட்டுங்கள். பிஸ்ரே ஹாஃபி, சாமானிய மனிதர், குடித்து விட்டு ஆடுகிற ஒரு குடியார் பிஸ்ருல் ஹாஃபி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஒரு வசனம் கீழே கிடந்தது. அதை எடுத்து மரியாதை செலுத்தி மேலே வைத்தார். அன்றைக்கே அவர் இறைநேசர் வழியுள்ளார். அவர் செஞ்ச வேலை வெறும் பிஸ்மில்லாவுக்கு கண்ணியம். அதற்கு பிறகு என்ன ஆனது தெரியுமா? பிஸ்ருல் ஹாஃபி எந்த ஊரிலே நடக்கிறாரோ அவர் செருப்பு போடாமல் தான் நடப்பார். அங்கே கால்நடைகள் போனால் கூட சிறுநீர் கழிக்காதான், மலம் கழிக்காதான். அவர் வெறுங்காலோட போறாரு, அந்த கால் மலத்துல சிறுநீர்ல பற்றுட்டு அவைகள் மலங்களும் கூட கழிக்காது. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார். எதனால்? ஒரு பிஸ்மில்லாவுக்கு அவர் கண்ணியம் செலுத்திய காரணத்தினார். ஃபுதைல் இப்னு ஐயாத் எதை வைத்து திருந்தினார்கள்? ஒரே ஒரு வசனத்தை வைத்து அவர்கள் திருட்டு தொழிலில் இருந்து மாறி இறைநேசராக மாறினார்கள். குர்ஆன் செய்த தாக்கம் அறிவியல் ஞானிகளுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை குர்ஆன் வழங்கியது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிகழ்வை ஜவாஹிருல் குர்ஆன், ரொம்ப அற்புதமான நூல், இஸ்லாமிய சமுதாயம் படித்துணர வேண்டிய நூல், தஃசீர் ஜவாஹிருல் குர்ஆன். ரஷ்ய விஞ்ஞானிகள் 2 பேர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவர் ரஷ்யாவை சேர்ந்தவர், கம்யூனிசம், இன்னொருவர் ஒரு முஸ்லிம். 2 பேர்களும் பேசிக் கொண்டார்களாம். குர்ஆன் சம்பந்தமாக ஒரு கருத்து வருகிற பொழுது எல்லா முஸ்லிம்களும் கண்மூடித்தனமாக குர்ஆனுக்குள் போய் விடுகிறார்கள். குர்ஆனை யோசிக்காமலேயே ஓதினால் நன்மையா? இது யார் ஏற்றுக்கொள்வது? யோசிக்காமல் ஓதினால் கூட நன்மை கிடைத்து விடுமா? யாராவது ஒரு மனுஷன் சொன்னதை இப்படியெல்லாம் ஏத்துக்கிறதா என்று அந்த ரஷ்ய விஞ்ஞானி சொல்கிறார். அதை கேட்ட இஸ்லாமிய விஞ்ஞானி, இது மனிதனின் சொல்லா இறைவனின் சொல்லா என்று நாம் பரிசோதனை செய்யலாம். நாம் 2 பேர்களும் அறிஞர்கள், விஞ்ஞானிகள், பல விஞ்ஞான சாதனைகளை படித்தவர்கள், பரிசோதனை செய்யலாம். நரகம் என்று ஒரு தலைப்பை எடுத்தார். 1 மாத காலம் நரகத்தை பற்றி நீ எழுதிவா, 1 மாசம் டைம் எடுத்துக்கோ, நரகத்தை பற்றி நீ எழுதிவா, நானும் நரகத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்று சொல்லி வருகிறேன், 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று சொல்லி 1 மாதத்திற்கு பிறகு அந்த ரஷ்ய விஞ்ஞானி கொண்டு வருகிறார். நரகத்தின் தன்மைகளை எல்லாம் கொட்டுகிறார். நரகம் கொடுமையானது, கடுமையானது, அதிலே பாம்புகள், விஷ ஜந்துக்கள், தேள்கள், அது இதுன்னு இஷ்டத்துக்கு போடுறாரு. ஏகப்பட்ட வார்த்தைகளால் படித்து காட்டுகிறார். இத்தனையும் படித்துவிட்டு அந்த இஸ்லாமிய விஞ்ஞானி அல் குர்ஆனினுடைய ஒரே ஒரு வசனத்தை எடுத்து புரட்டுகிறார். நரகத்தை பற்றி ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் பார்த்தாயா, என்ன சொல்லுகிறான் பார்த்தாயா? நரகத்தில் எல்லாத்தையும் தூக்கி அல்லாஹ் போட்டுட்டு அல்லாஹ் கேட்பானா, ஹலிம் தலஅதி, ஹலிம் தலஅதி. குர்ஆன்ல வந்த வார்த்தைகள் ரொம்ப அழகான வார்த்தை, ஹலிம் தலஅதி, வயிறு நிரம்பியதா? அல்லாஹ் கேட்கிறான். எல்லாத்தையும் போட்டுட்டு வயிறு நிரம்பியதா என்று கேட்கிற பொழுது ஹல்மின் மஸீத், நரகம் சொல்லுமா இன்னும் இருக்கிறதா? வயிறு நிரம்பியதா என்று கேட்டால் நரகம் சொல்லுமா இன்னும் ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களா, இன்னும் இருக்கிறதா? அந்த வசனத்தினுடைய நடை ரஷ்ய விஞ்ஞானியை கவர்ந்தது. அதே இடத்தில் ஏகத்துவத்தை ஏற்றார் என்பவர். குர்ஆனினுடைய கருத்துக்கு முன் அத்தனை பேர்களும் அடிகள். அரபுலகத்திலே பெரிய ஞானி என்று போற்றப்பட்டவன் உபை இப்னு கலஃப். உபை இப்னு கலஃப் ஒரு வசனம் இறங்குகிறது, குலிபத்தி ரூம் ஃபி அத்னல் அர்த் ஃபி பித்இ சினீன். ரோமிகளை உலகத்திலே யாருமே வெற்றி கொள்ள முடியாது என்று பேசப்பட்ட காலத்தில் இந்த வசனம் இறங்குகிறது. குலிபத்தி ரூம் ஃபி அத்னல் அர்த், ரோமிகள் சில காலங்களில் வெற்றி கொள்ளப்படுவார்கள். இந்த வசனத்தை மையமா வச்சுக்கிட்டா இந்த அறிவாளி உபை இப்னு கலஃப் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார். நீங்கள் ரோமிகளை வெற்றி கொள்ள முடியாது என்றார். வெற்றி கொள்ளுவோம் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறார். அல்லாஹ் சொன்னது உண்மை. அப்படியானால் 3 ஆண்டு பந்தயம் வைக்கலாம். 3 வருடத்திற்குள் நீங்கள் வெற்றி கொண்டு விட்டால் நான் 10 ஒட்டகை தருகிறேன்.
அப்படி இல்லை என்றால் நீங்கள் 10 ஒட்டகை தர வேண்டும். பந்தயம் நடக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பந்தயம் கட்டிவிட்டு மாணவியிடத்திலே வருகிறார்கள். நாயகமே, உபய் இப்னு கலப் இடத்திலே நான் பந்தயம் கட்டிவிட்டேன் நாயகமே, 3 வருடத்திலே ரோமிகளை நாங்கள் ஜெயித்து காட்டுவோம் என்று பந்தயம் கட்டிவிட்டேன் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்பட்டு விட்டீர்கள். பிர் என்ற வார்த்தைக்கு பெருமானார் சொன்னார்கள், 9 வரை அர்த்தம் எடுத்துக் கொள்ளலாம், 9 வரை அர்த்தம் எடுத்துக் கொள்ளலாம். அதனால் நீங்கள் சென்று பந்தயத்தை மாற்றுங்கள். பெருமானார் அழகாக பக்குவம் சொல்லுகிறார்கள். 3 என்பதை 9ஆக மாற்றிவிடுங்கள். அதே நேரத்தில் ஆட்டையும் கூட்டி விடுங்கள். ஆட்டை 10ங்கிறத 100 ஆடாக மாற்றிவிடுங்கள். ஒட்டகையை 10ஐ 100ஆக மாற்றிவிடுங்கள். ஜெயித்தால் 100 ஒட்டகை நான் தருகிறேன், தோற்றால் நீ 100 ஒட்டகை தர வேண்டும். 9 வருடத்திலே நாங்கள் வெற்றி கொள்வோம். சரி என்று ஏற்கப்படுகிறது. 9 ஆண்டுகள் பூர்த்தியாகவில்லை. 8 ஆண்டுகளை கடக்கிற பொழுதே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய படை சென்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தலைமையிலே சென்றார்கள். சென்று வெற்றியும் காணுகிறார்கள். வெற்றி களிப்போடு வருகிற பொழுது உபய் இப்னு கலப் உயிரோடு இல்லை. உபய் இப்னு கலப் உயிரோடு இல்லை. ஆனாலும் கூட அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பார்கள். உபய் இப்னு கலப்பினுடைய மகனார் 100 ஒட்டகைகளை கொண்டு வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுக்கு முன்னால் நிறுத்துகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இப்பொழுது எங்களுக்கும் சட்டம் மாறிவிட்டது. முதலிலே தான் 2 பக்க பந்தயம் இருந்தது. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பக்க பந்தயம் கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். பந்தயம்ங்கிறது ஒரு பக்கத்துல தான் இருக்கணும். ஜெயிச்சுட்டா நான் இவ்வளவு கொடுத்துறேன், தோத்துட்டா நீ அவ்வளவு வரக்கூடாது. இதுதான் பந்தயம். ஒரு பக்க பந்தயமாக பெருமானார் மாற்றி விட்டார்கள். அதனால் இந்த ஒட்டகையை நீயே எடுத்துச் செல் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வரலாறுகள் இருக்கிறது. உபய் இப்னு கலஃபினுடைய சத்தியத்தை கூட இந்த குர்ஆன் எப்படி எடுத்து காட்டுகிறது பார்த்தீர்களா? சொல்லுகிற அத்தனை வார்த்தையும் உண்மை. இதை சொல்லுகிற பொழுதுதான் உபய் இப்னு கலஃபினுடைய மகனார் இஸ்லாத்தில் இணைகிறார் என்ற வரலாறை பார்க்க முடிகிறது. ஒரு வசனம் அவரை இஸ்லாத்தில் இணைய வைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி குர்ஆன் முழுக்க நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். சிறு பிள்ளைகள், இவர்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை அல் குர்ஆன் வழங்கியது. சின்ன பிஞ்சுகள். ஆனா நம்ம பிஞ்சுகளுக்கு உள்ள குர்ஆனை ஏற்றி இருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு ஃபுல்லா சொல்லிக் கொடுக்கறது எல்லாம் என்னன்னா, இந்த சினிமா பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து கடைசியில் அந்த குழந்தைங்க எப்படி மாறிடுது அப்படின்னா, முதல் எதிரியே அப்பந்தான் ஆயிடுச்சு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர் உறவு குர்ஆனோடு தொடர்பு இல்லாததால் எந்த அளவிற்கு மாறி இருக்கிறது. வரலாற்றிலே சொல்லுவார்கள், இஸ்லாஹே ஹுத்துபாத் என்ற நூலிலே ஒரு வரலாறு எழுதுகிறாங்க. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குள்ள தொடர்பு எந்த அளவுக்கு தூரமா போயிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு வரலாறு எழுதுறாங்க. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, மாலிக் இப்னு தீனார் அவங்க மகனுக்கு வயசு 27 வயசு. மகனை கூப்பிட்டாங்க. முற்றத்தில் எல்லாம் காக்கைகள் உட்கார்ந்துருக்கு. காக்கா 27 வயசு பையனை கூப்பிட்டு, தம்பி இது என்னன்னு கேட்டாங்க. மாப்பா ஒரு மாதிரி பார்த்தான். காக்காவை தெரியாத உலகத்தில் யாராவது இருப்பானே? மாப்பா, காக்கைகள் உட்கார்ந்து இருக்கிறது, இதுல என்ன ஆச்சரியம்? காக்கைகள். இன்னொரு 5 நிமிஷம் ஆச்சு. மகனை கூப்பிட்டாங்க. மகனே இது என்னன்னு கேட்டாங்க. அப்பா இப்பதானே சொல்லிட்டு போனேன், காக்கை காக்கை காக்கை. இன்னொரு 5 நிமிஷம் ஆச்சு. 15வது நிமிஷம் மகனை கூப்பிட்டு, மகனே இதெல்லாம் என்னப்பா என்று கேட்க, பாப்பா பைத்தியம் முடிச்சுட்டு போல தெரியுது, என்ன கொஞ்ச நாள் உங்க கூட இருந்தாக்கா கீழ்பாக்கத்துக்கு போயிடணும், ஒரு மாதிரி இருக்கிறது, காக்கை 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 காக்கை. இன்னொரு 5 நிமிஷம் ஆச்சு. 20வது நிமிஷம், தம்பி இது என்னப்பா? அப்பா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்குது, ஒன்றும் முடியாது போல இருக்குது, தாங்க முடியாது போல தெரியுது என்று கடுமையான கஷ்டத்தில் காக்கை 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 செத்து தொலை வேண்டும். இன்னொரு 5 நிமிஷம் ஆச்சு. மகனே இதெல்லாம் என்ன? ஒண்ணுமே பேசுற, துணிமணிலாம் எடுத்துட்டு மகன் கிளம்பியாச்சு. மகனை கூப்பிட்டாரு, தம்பிக்கு வாப்பா, 25 நிமிஷத்துல என் கூட வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிட்ட. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே முற்றத்திலே காக்கைகள் அமர்ந்திருந்தது. நீ என்னை அழைத்து, வாப்பா இது என்ன இது என்ன இது என்ன என்று உனக்கு 2 வயசு கேட்டுக்கிட்டே இருந்த. நான் காக்கை காக்கை என்று முத்தம் கொடுத்து 25 முத்தங்கள் கொடுத்து நான் உனக்கு காக்கை காக்கை என்று சொன்னேன். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நிகழ்வை மறந்து விட்டார். இப்பொழுது 25 நிமிஷம் கூட என் கூட இருக்க முடியாது நீ முடிவு பண்ணிட்டியப்பா. உனக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் இதுதான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சம்பந்தம். சின்ன விஷயத்தை பேச முடியல, உடனே கோச்சுட்டு கிளம்பியமா. ஆனால் அன்பிற்குரியவர்களே, குர்ஆனினுடைய தொடர்பு இருந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி உருவாவார்கள்? பக்தியாரே காக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா
வரலாற்றிலே பிரசக்தி பெற்றவர்கள் பக்தியார். 3 வயசு பையன் பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அம்மா சொல்றாங்க, பக்தியாரை காக்கிக்கு 3 வயசு ஆயிடுச்சு, அதனால குர்ஆனை எப்படியும் கற்றுக் கொடுக்க வேண்டும், நீங்கள் அழைத்து வாருங்கள் ஹாஜா முஹிமுத்தீனே சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை அழைத்து வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஹாஜா நாயகம் வருகிற பொழுது ஒரு 10 பேரை கூட்டிட்டு வர்றாங்க. அஜ்மீர் நாயகம் வீட்டில் சின்ன பிள்ளைக்கு தேன் தொட்டு வச்சு பிஸ்மில்லா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த புள்ள பிஸ்மில்லா மட்டும் சொல்லல, சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சேர்த்து போகுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுமா என்று சொல்லுகிற பொழுது பிஸ்மில்லாவை சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறோன்னு அஜ்மீர் நாயகம் நெற்றியில முத்தமிட்டு, அப்பா உனக்கு வேற ஏதாவது தெரியுமா என்று கேட்கிற பொழுது சூரத்துல் பக்கராவை ஓதட்டுமா என்றதான். சூரத்துல் பக்கரா ஏறத்தால 2 ஜுஸு. சூரத்துல் பக்கராவை ஓதட்டுமா? 3 வயசுல ஓதுமா பார்க்கலாம். சூரத்துல் பக்கராவை ஒரு பிழை இல்லாமல் ஓதினார்கள். ஒரு பிழை இல்லை. வேற ஏதாவது தெரியுமா? ஆலை இம்ரானை ஓதட்டுமா? நிசாவை ஓதட்டுமா? இப்படி 18 ஜுசுக்களை ஓதினார்களா? 18 ஜுசுக்கள். அப்ப கேட்கிறாங்க அஜ்மீர் நாயகம், 18 ஜுசுக்களை இவ்வளவு வேகமாக சரளமாக ஓதுகிறாயே, நீ எப்படி கற்றுக்கொண்டாய் என்று கேட்கிற பொழுது என்னுடைய தாயார் என்னை மடியிலே போட்டுக்கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதை கேட்டு கேட்டு நான் கற்றுக்கொண்டேன் என்றால் அன்புக்குரியவர்களே, அந்த தாயார் எவ்வளவு ஓதி இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்கிறோம். நம்முடைய தாயார் இப்படி ஏதாவது கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு தூங்கும் போது ஓதுறதுவா, எழுகிற பொழுது ஓதுறதுவா, சாப்பிடும் போது ஓதுறதுவா, எப்படி தொழ வேண்டும் என்பதையாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? 18 ஜுசுக்களை பாராமல் ஓதிய அந்த குழந்தை கடைசியில் பெரிதாக மாறுகிறார்கள், இறை நேசராக மாறுகிறார்கள். அவர்களுடைய கையிலே முரீதானவர்கள் மட்டும் 90,000 பேர். அவர்கள் வஃபாத் ஆகிற பொழுது என்னுடைய ஜனாசாவை தொலை வைப்பதாக இருந்தால் 4 நிபந்தனை அவர்தான் தொலை வைக்க வேண்டும். முதலாவதாக பாலிகானதிலிருந்து வயது வந்ததிலிருந்து தக்பீர் தஹரீமாவை விடாமல் தொழுதிருக்க வேண்டும். முதல் நிபந்தனை. யாரால் முடியுமா? பாலிகானதிலிருந்து இதுவரை தக்பீர் தஹரீமாவை விட்டிருக்க கூடாது. இரண்டாவது நிபந்தனை, பாலிகானதிலிருந்து இதுவரை தஹஜ்ஜத்தை விட்டிருக்க கூடாது. மூன்றாவது நிபந்தனை, பாலிகானதிலிருந்து இதுவரை அசரினுடைய முன் சுன்னத்தை விட்டிருக்க கூடாது. எந்த சுன்னத்து வேண்டாம் தொடுவாரு, அசருடைய முன் சுன்னத்தை நிறைய பேர் தொட மாட்டாங்க. அசருடைய முன் சுன்னத்தை விட்டிருக்க கூடாது. பாலிகானதிலிருந்து இதுவரை அந்நிய பெண்ணை பார்த்திருக்க கூடாது. இந்த 4 நிபந்தனை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும். யார் இருக்கிறா? காலையில சுபுக்கு வச்ச ஜனாசா லொகராட்சி, அசராட்சி, மகிழ்வாட்சி, இஷாட்சி, கடைசியில ஜனாசா தொலை வைக்காமலேயே அடக்கம் செய்து விடலாம் என்று எண்ணி செல்லுகிற பொழுது, எடுக்கலாம் என்று செல்லுகிற பொழுது ஒரு பேருருவம் எல்லா மக்களையும் கலைத்துக் கொண்டு ஜனாசாவுக்கு அருகிலே சென்றார்கள். கஃபனை திறக்கிறார்கள். கைகளால் அல்ல, தன்னுடைய உதடுகளால் திறந்தார்களாம். உதடுகளால் திறந்து சொன்னார்கள், ஷேக் அவர்களே, எனக்கும் உங்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் ரகசியமாக இருந்த விஷயத்தை நீங்கள் அம்பலப்படுத்தி விட்டீர்களே என்று சொல்லிவிட்டு ஜனாசாவை தொலை வைக்கிறார்கள். தொழுகை முடிந்ததற்கு பிறகு பார்த்தால் எல்லா கண்களும் அவர்களை பார்க்கிறது. யாரென்று பார்க்கிறது? அந்த நாட்டை ஆண்ட சிற்றரசர் ஷம்சுத்தீன் அல்தமிஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா நாட்டை ஆண்டு கொண்டு இது அத்தனையும் செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டோம். நாம் எப்படி இருக்கிறோம்? நாட்டை ஆண்டவர் தொழுகையிலே அக்கறை கொண்டார். காரணம், குர்ஆனினுடைய தொடர்பு இருந்தது. இன்றைக்கு நம்ம தொழுகை எப்படி இருக்கிறது? நான் என் மாணவர்களுக்கு சொல்வதுண்டு, குர்ஆனினுடைய தொடர்பு, நம்முடைய தொழுகையின் தொடர்பு எப்படி இருக்கிறது என்றால், இந்த வாணியம்பாடியில போய் பார்க்கலாம். தமிழ் தடுமார், யார் வாணியம்பாடிக்காரங்க வந்தா கோச்சிக்க வேண்டாம். அந்த தமிழை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பஸ்ஸில் ஏறும்போது கேரி வாமா, என்னடா கேரி வா கேரி பேக்குன்னு நினைப்போம். தமிழ் எப்படி பேசுவது என்று தெரியாது. சில பேர்கள் நம்மால் இருக்கிறான், ஆட்டை இழுத்துட்டு போன மாதிரி கல்யாணத்தை அன்னைக்கு தான் முதல்ல பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அந்த கசாப் கடைக்கு ஆட்டை கூப்பிட்டு போன மாதிரி பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு வந்து, தம்பி போய் 2 ரக்காத் தொழுதுட்டு வாப்பான்னு கூட வாணியம்பாடியில் கொண்டு போய் விட எப்படி தொழுகிறதுன்னு அவனுக்கு தெரியல. உடனே மோதினார்ட்ட கைசா நமாஸ் பண்ண எப்படி தொழுகிறதுன்னு கேட்ட உடனே அவங்க தான் நம்மள மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஒசு எடுத்துட்டு வான்னு சொன்னார். ஒசு செஞ்சுட்டு வான்னு சொல்லல, ஒசு எடுத்துட்டு வா. ஏன்னா தமிழ், அந்த தமிழ் இவன் ஒழு ஏதோ ஒரு லோட்டான்னு நினைச்சிட்டான். ஒழுவை எடுக்க சொல்லி இருக்கிறாரு, எங்கடா போய் எடுக்கிறது? சுத்தி பார்த்தான், சுத்தி வர்றான். யஹாமி நஹியே வஹாமி நஹியே கஹா ஹை. கடைசியில சொன்னாரு, ஹவுஸை காட்டி
காட்டி எடுப்பா. உடனே வேட்டையை தூக்கி கட்டி உள்ள குதிச்சுட்டான். உள்ள குதிச்சு ஒசுவை எடுக்காம விடக்கூடாதா, இல்லாட்டி கல்யாணம் நடக்காது. தேடு 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 தேடுறான், எங்கேயும் காணா. கடைசியில் மேலே எந்திரிச்சாச்சு. இன்னும் மோதினார் பார்த்தாரு, அந்த மூதேவி ஒழு எடுக்கிறதுனா இது இல்லை, நான் செய்கிற மாதிரி செய்யி, சொல்கிற மாதிரி செய்யுன்னு செஞ்சு கடைசியில் பொதுவாகவே சில ஊர்களில் பார்த்தாக்கா மோதினாரு கண்ணு போனது காது போனது எல்லாம் மோதினாரா இருப்பாங்க. கடைசியில் ரிட்டைர்மெண்ட் ஃபுல்லாக மோதினாரா. ஏன்னாக்கா 500 ரூபா சம்பளத்துக்கு வர்றது அவர் ஒரு ஆள் தான். அதனால கடைசியில் கொண்டு வந்து அந்த மோதினாருக்கு என்னவோ ஆக்சிடென்ட்ல கால் மடக்க முடியாது, கால் மடக்க முடியாது. இவனுக்கு தொழுக தெரியாது, கிபிலா என்னே தெரியாது. நான் தொழுகிற மாதிரி தொழுடா என்று சொல்லி தக்பீரை கட்டி எல்லாம் தொழுதுட்டு இருக்கும் போது அத்தஹியாத்துல உட்காரணும். அவருக்கு தான் கால் மடக்க முடியாது. ஒரு காலை கிபிலா பக்கத்து நீட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இவனுக்கு கிபிலா பக்கத்து நீட்டிட்டு நம்முடைய தொழுகை இந்த நிலையில் தான் இருக்கிறது. ஏன்? குர்ஆனினுடைய தொடர்பில்லை. குர்ஆனினுடைய தொடர்பு இருந்தால் நம்முடைய பிள்ளைகளையும் பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி போட்டு மாற்ற முடியும். இமாம் முஹம்மத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி 13 வயது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹினுடைய மஜ்லிஸுக்கு செல்கிறார்கள். மஜ்லிஸுக்கு செல்கிற பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் உள்ளே நான் வர அனுமதி இருக்கிறதா? ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் மட்டும்தான் இதற்குள்ளே நுழைய முடியும் என்று சொல்லுகிற பொழுது முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி தஆலா மனம் உடைந்து போகிறார்கள். அடுத்த வாரம் வர்றாங்க. அடுத்த வாரம் 7 நாள் சரியாக கழித்து வருகிறார்கள். வந்து நான் இங்கே அமரலாமா? நான் தான் போன வாரமே சொன்னேன். அபூ ஹனீஃபா சொல்றாங்க, போன வாரமே சொன்னேன் ஹாஃபிதுல் குர்ஆன் தான் இங்கே வர வேண்டும். உடனே இவங்க சொன்னாங்களா, நான் குர்ஆனின் மனனம் செய்து விட்டேன் என்றார்கள். ஒரு வாரத்திலே 30 ஜுசுக்களையும் மனனம் செய்த ஒரு சிறுவன் இருக்கிறார் என்றால் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒரு மாதத்திலே அல் குர்ஆனை மனனம் செய்த ஒரு பெரிய மகான் யார் தெரியுமா? நாம் எல்லாம் பின்பற்றி நடக்கிற இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் குர்ஆனை மனனம் செய்வதற்கு எடுத்துக்கொண்ட மாதம் வெறும் ஒரு மாதம். வெறும் ஒரு மாதம் என்றால் அன்புக்குரியவர்களே, அவர்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும் எண்ணி பார்க்கிறோம். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா 11 வயதிலே மக்கத்துல் முக்கர்ரமா ஹரம் ஷரீஃபிலே தொழுகை நடத்தினார்கள் என்றால், தொலை வைத்தார்கள் என்றால் அவர்களுடைய அறிவுத்திறன் எந்த அளவிற்கு இருந்திருக்க வேண்டும். குர்ஆனோடு எப்படி தொடர்பு கொண்டார்கள்? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறுகளை பாருங்கள். சின்ன பையனாக இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பே 14, 17 சூறாக்களை மனனம் செய்தவர்களாக இருந்தார்கள். குர்ஆனினுடைய தொடர்பு இருந்தது, எல்லாம் அவர்களிடத்தில் இருந்தது. நாம் குர்ஆனினுடைய தொடர்பை விட்ட காரணத்தினால் எல்லாம் சென்று விட்டது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்முடைய குடும்பத்திலே குர்ஆன் இருந்த காலம் வரை நிம்மதி இருந்தது. குர்ஆன் இருந்த காலம் வரை நிம்மதி இருந்தது. காலையிலும் மாலையிலும் குர்ஆனை ஓதுகிற சத்தம் நம்முடைய வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கும். பெரியவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அதனால அந்த குடும்பத்தில் 9 பேர் இருப்பாங்க, 12 பேர் இருப்பாங்க, 14 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் சம்பாதிப்பாரு வெறும் 1000, வெறும் 2000. அன்றைக்கு இருந்த நிம்மதி இன்றைக்கு இருக்கிறதா? ஒரு குடும்பத்திலே 2 பேர் இருக்கிறார்கள், 20,000 பத்தவில்லை என்கிறார்கள், 40,000 போதவில்லை என்கிறார்கள். என்ன காரணம்? 20 பேர்களுக்கு பத்தியது, இன்றைக்கு பத்தவில்லையே. என்ன காரணம்? அன்றைக்கு குர்ஆன் இருந்தது. குர்ஆன் ஓதுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஜ்தமஅத் அலைஹில் மலாயிகா, அங்கு மலக்குகள் ஒன்று சேர்கிறார்கள். தனக்கபத் அன்ஹு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் சென்று விடுகிறார்கள். மலக்குகள் ஒன்று சேர்ந்ததால் நிம்மதி இருந்தது. இன்றைக்கு மலக்குகள் இல்லை. குர்ஆன் ஓதப்படாத காரணத்தினால் இஜ்தமஅத் அலைஹி ஷயாத்தீன், வீடு முழுக்க ஷைத்தான் நிறைந்திருக்கிறான், ஷைத்தான் நிறைந்திருக்கிறான். தனக்கபத் அன்ஹுல் மலாயிகா, மலக்குகள் எல்லாம் சென்று விட்டார்கள். அதனால் தான் நம்முடைய வீடுகளில் சோதனை சோதனை சோதனைக்கு மேல் சோதனை. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வீட்டின் சூழல் எப்படி இருக்கிறது? டிவியை போட்டு சீரழிக்கிற அந்த சீரழிந்து போன சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறிவிட்டது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இதை நான் நிறைய சொல்லி இருக்கிறேன் என்பதற்கு இருந்தாலும் பெண்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இன்னைக்கு 7 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ள போக முடியாத நிலையில ஆம்பளை இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போக முடியாது. போய் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டா கிடைக்காது. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே என்று ஒரே வார்த்தையில அந்த அம்மா சொல்லிடுவாங்க. ஒருத்தர் வம்பா போய் எப்படியாவது குடுறேன், நான் ட்ரெயினுக்கு போகணும், 8:30 மணிக்கு ட்ரெயின் இருக்கிறது, எப்படியாவது குடுன்னு சொல்ல அந்த விளம்பரம் போடுற நேரத்தில் போய் ஒரு 4 தோசையை வேக வேகமாக சுட்டுட்டு வந்து போட்டா கருப்பா இருக்கு தோசை. என்னடி இவ்வளவு கருப்பா இருக்குது தோசை? உடனே தான் நம்ம ஆளுகள்கிட்ட பதில் வருமே, பெண்கள்கிட்ட பதில் உடனே வரும். சட்டி புதுசுங்க, அதனால அப்படி. கடைசியில் உள்ள போய் பார்த்தா தோசை சட்டியவே பிரட்டி போட்டு சுட்டுருக்கிறான். தோசை சட்டியவே பிரட்டி போட்டுருக்கிறான். அந்த பார்க்குற ஆனந்தத்தில் என்ன செய்யறதுன்னு
தெரியாம அடிச்சிருக்கிறார். இன்றைக்கு சமுதாயத்திலே இந்த அளவுக்கு நிலைகள் மோசமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, குர்ஆனினுடைய தொடர்பு இருந்தால் தொழுகை தானாக வந்துவிடும், நோன்பு தானாக வந்துவிடும். பள்ளிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஜும்மாவாக மாற வேண்டுமானால் இந்த சமுதாயம் குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் இந்த சமுதாயம் ஏற்றம் பெற்ற சமுதாயமாக, வாழ்க்கையில் சிறந்த சமுதாயமாக, ஒற்றுமை உள்ள சமுதாயமாக, கல்வி உள்ள சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறும். வரதட்சணை ஒழிவதற்கு என்ன வழி என்ற தீர்வுக்கு கடைசியில் ஒரு அறிஞன் கொடுக்கிறார். குர்ஆனின்படி வாழுகிற சமுதாயமாக இந்த சமுதாயம் வாழுகிற பொழுதுதான் இந்த நாட்டிலும் நம்முடைய வீட்டிலும் வரதட்சணையை ஒழிக்க முடியும், வேறடி மண்ணோடு ஒழிக்க முடியும் என்று சொல்கிறானே. அதனால் இந்த குர்ஆனை கையில் எடுப்போம், வாழ்க்கையில் எழுச்சியை பெறுவோம். நாம் வாழ்க்கையில் சிறந்தவர்களாக வாழ வேண்டுமானால் அல் குர்ஆனின் படி வாழ வேண்டும். அல் குர்ஆன் இடத்திலிருந்து வரக்கத்தை பெற வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 27 நாட்களாக மிக சிறந்த முறையில் நீங்கள் நல்லுபதேசங்களை கேட்டு எழுச்சி பெற்றிருக்கிறீர்கள். அதனால் இதை ஏற்பாடு செய்திருக்கிற எல்லா வகையிலும் ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதை போன்று இங்கே வருகை தந்திருக்கிற பொதுமக்கள் நேரத்தினுடைய அருமை பாராமல் 10 மணிக்கு மேலே பயான் செய்கிறாங்க, இதெல்லாம் போய் கேட்கவா என்றெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பள்ளியை நிரப்பி நம்முடைய உள்ளம் முழுக்க நிறைய செய்திகளை வீட்டுக்கு கொண்டு சென்று நிறைய பேர் வீட்டிலையும் போய் சொன்ன செய்திகளை நாம் கேள்விப்பட்டு சந்தோஷமடைந்தோம். அல்லாஹ் எல்லோருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. வெறும் கேட்டோன்னு இல்லாமல் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்துள்ள வேண்டும். அதனால் உங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வருகை தந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர்கள், அதிலையும் இந்த கடையில் வேலை பார்த்துட்டு பகல் முழுவதும் நின்று ஓய்வே இல்லாமல் நின்று அந்த இளைஞர்கள் இரவு நேரத்திலும் வந்து கழித்து மீண்டும் தூக்கத்தை எல்லாம் தியாகம் செய்து வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தையும் விருட்சத்தையும் கொடுத்து இவர்களையும் அல்லாஹ் முதலாளிகளாக ஆக்கி இவர்களுக்கு கீழே வேலை செய்கிற தொழிலாளிகள் அத்தனை பேர்களும் மார்க்கப்படி நடக்கிற அமைப்பை அல்லாஹ் தந்துள்ள வேண்டும். அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் யாரெல்லாம் உதவியாளர்களாக இருந்தார்களோ அத்தனை பேர்களுக்கும், சாமுல் பாய் இருக்கிறாங்க, ஹனிஃபா பாய் இருக்கிறாங்க, அத்தனை பேர்களுக்கும் பேரு சொல்ல முடியாது, மறந்திருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும். அத்தனை பேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் எல்லா வகையான நடத்தையும் வளத்தையும் தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஜஸீலன் தய்யிபன் முபாரக்கா என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹ்.